அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை. நல்ல கையை தட்டி பாடுவோம். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே. அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ. இயேசுவை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ. பொன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை. எல்லாரும் நல்ல கைகளை தட்டி சொல்லுவோம். பொன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாதுகாத்தாரே, பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை. என்னை நடத்தினார், என்னை நடத்தினார். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. என்னை நடத்தினார். ஹல்லேலூயா. எல்லாருடைய கைகளை செய்து ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. சத்தத்தை உயர்த்தி ஆராதனை. எஸ், ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை. எந்த உயிருள்ள, எந்த உயிருள்ள நாட்களல் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. ராஜானி செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவே. ராஜானி செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவே. கைகளை அசைத்து சொல்லுவோம். ஆராதனை, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை. தலைக்கு மேல கைகளை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எனில் என்ன கண்டி என்னை நேசிக்க இப்பாவிக்கு தகுதியில்லை. எனில் என்ன கண்டி என்னை நேசிக்க இவ்வேளைக்கு தகுதியில்லை. என் பலவீனம் அறிந்தும் நீர் நேசித்து, என் குறைகள் தெரிந்தும் நீர் நேசித்து. எனில் என்ன கண்டு என்னை நேசிக்க இப்பாவிக்கு தகுதியில்லை. என் இயேசு. ஹல்லேலூயா. நம்முடைய எல்லாமே அறிந்தவர். நம்முடைய உட்காருதல், நம்முடைய எழுந்திருத்தல், நாம நடக்கிறது, நாம நினைக்கிறது, நம்ம பேசுறது எல்லாமே அறிந்திருக்கிறவர். நம்முடைய
நம்முடைய நினைவின் தோற்றங்கள் அவருக்கு தெரியுமா? நாம என்ன நினைக்கிறோமோ அது அவர் கண்ணுக்கு முன்னாடி பிக்சராகவே வரும். அதுதான் நினைவின் தோற்றங்கள். நம்முடைய நினைவுக்கு ஒரு உருவத்தை கொடுத்தால் அது எப்படி இருக்குமோ அப்படிதான் நம்முடைய நினைவுகள் எல்லாம் நம் தேவனுடைய கண்களுக்கு தெரியும். நம்முடைய நினைவின் தோற்றங்களை அறிந்தவர். நம்முடைய வீக்னஸ் இன்னொருத்தங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சுட்டான். அதுக்கப்புறம் அவங்க நம்மளை பார்க்கிற பார்வையை வித்தியாசமானது. ஆனா நம்ம எல்லாமே அறிந்தும் நம்மை மனப்பூர்வமாய் நேசிக்கிற உண்மையுள்ள ஒருவர் உண்டென்றா அவர் தான் நம்ம ஆராதிக்கிற நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. என்ன கண்டீர் ஆண்டவரே? கர்த்தர் எவ்வளவு நல்லவர். கண்களை மூடி உங்க வலது கரத்தை உயர்த்தி உங்க இடது கரத்தை இருதயத்தில் வைத்து ஒரு சில நிமிடங்கள் அப்படியே தேவ சமூகத்தில் நம்மை அர்ப்பணித்து, எனில் என்ன கண்டீர், என்னை நேசிக்க இப்பாவிக்கு தகுதி இல்லை. நீங்க பாடுங்க சத்தம். எனில் என்ன கண்டீர், எஸ், என்னை நேசிக்க இவ்வேளைக்கு தகுதி இல்லை. என் பலவீனம் அறிந்தும் நீ நேசித்தி, என் குறைகள் தெரிந்தும் நீ நேசித்தி, எனில் என்ன கண்டு என்னை நேசிக்க இப்பாவிக்கு தகுதி இல்லை. என் இயேசுவே, உம்மை விட்டு விலகும் செயல் செய்த நாளுண்டு. உம்மை காயப்படுத்தும் வார்த்தை சொன்ன நாளுண்டு. பாவம் செய்ய காலம் கேட்ட துரோகினா, உம்மை விட்டு விலகும் செயல் செய்த நாளுண்டு. உம்மை காயப்படுத்தும் வார்த்தை சொன்ன நாளுண்டு. பாவம் செய்ய காலம் கேட்ட துரோகினா, எனில் என்ன கண்டி என்னை நேசிக்க இப்பாவிக்கு தகுதி இல்லையே. எனில் என்ன கண்டி என்னை நேசிக்க இவ்வேளைக்கு தகுதி. ரெண்டு கைகள் அப்படி விரிச்சு, என் பலவீனம் அறிந்தும் நீ நேசித்தி, என் குறைகள் தெரிந்தும் நீ நேசித்தி, எனில் என்ன கண்டி என்னை எஸ் லார்ட் இப்பாவிக்கு தகுதி இல்லையே. என் இயேசுவே, பாவச்சேற்றில் கிடந்த ஓர் பாவி நானையா, உந்தன் அன்பின் கயிற்றால் என்னை இழுத்தீர. கைகளை உயர்த்தி சொல்லுவோம். உம் நேசம் போல் ஒன்றும் எங்கும் இல்லையே. ஆமென். பாவச்சேற்றில் கிடந்த ஓர் பாவி நானையா, உந்தன் அன்பின் கயிற்றால் என்னை இழுத்தீரே. உன் நேசம் போல் ஒன்றும் எங்கும் இல்லையே. எனில் என்ன கண்டீர்
என்னை நேசி ரபமா ஷேகலபமா கடரபா. உம்முடைய அன்பினால் ஒவ்வொரு உள்ளமும் நிரம்பட்டும். தேவ அன்பு இந்த இடத்தை ஆட்கொள்ளட்டும். என்னை நேசிக்க, என்னை நேசிக்க இவ்வேளைக்கு தகுதி இல்லை. ருசித்தவங்க கைகளை உயர்த்தி, என் பலவீனம் ஆறிந்தும் நீங்க நேசித்தீங்களே பா, என் குறைகள் தெரிந்தும் நீ நேசித்தீ. எனில் என்ன கண்டு என்னை நேசி ரலஹமா கரோ. என் இயேசுவே. அப்படியே கைகளை உயர்த்தி சொல்லு. மா பாவியாம் என்னை நினைக்க, மா பாவியாம் என்னை நினைக்க, மண்ணான நான் எம்மாத்திரமையா. சத்தத்தை உயர்த்தி, மா பாவியாம் மண்ணான நான் எம்மாத்திரம். ஓ தேவதூதரிலும் மகிமனாய், தேவதூதரிலும் மகிமனாய் என்னை மாற்றின அன்பை துதிப்பே. தேவதூதரிலும் மகிமனாய் என்னை மாற்றின. அப்படியே கைகளை செய்து ஹalleluya பாடுவோம். ஹalleluya 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 ஹalleluya. நல்ல கைகளை தட்டி தேவனுக்கு மகிமை. முழு பலத்தோடு நல்ல கரங்களை தட்டி வாய்களை திறந்து ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுத்து, இயேசுவே உமக்கு நன்றி என்று சொல்லுங்கள். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென் ஆமென். தாழ்த்துகிறோம் ஆண்டவரே, தொடர்ந்து எங்க கூட பேசுங்கப்பா. மீட்பர் நாமத்தில் பிதாவே, ஆமென். அப்படி உட்கார்ந்து கொள்வோம். பிரைஸ் காட். பிரைஸ் லார்ட். கைகளை உயர்த்தி சத்தமாய் ஹalleluya சொல்லுவோமா? ஹalleluya. நீங்க எங்கேயோ இருக்கிறது போல இருக்கிறது இந்த ஹாலோட செட்டப் அப்படின்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நீங்க நல்லா வர்ஷிப் பண்றீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு விஷயம் கூட நல்ல சத்தமாய் கைகளை உயர்த்தி ஹalleluya சொல்லுவோமா? ஹalleluya. கர்த்தர் நல்லவர். இந்த 2 days ரிஜாய்ஸ் கேம்புக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். நமது மாவட்ட போதகர் அவர்கள் வந்திருக்கிறார்கள். இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். இந்த போர்டில் இருக்கிறவர்களை இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். சர்ச் யூத் லீடர்ஸை நான் பிளஸ் பண்ணுறேன் இயேசுவின் நாமத்திலே. பாஸ்டர்ஸை இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவன் நல்லவர். கடந்த ஆண்டு யூத் கேம்பை கர்த்தர் ஆசீர்வதித்து தந்தார். இந்த ஆண்டிலும் கர்த்தர் ஆசீர்வாதமாய் ஆரம்பித்து நடத்தி வருகிறார். இந்த 2 days நீங்க ஆண்டவர் சமூகத்தில் இருக்கும்படிக்கு கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். தேவன் நல்லவர். இந்த நாட்களை சரியாக பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வாதமாய் மாற்றிக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எரிந்து கொண்டிரு என்கிற அருமையான தலைப்பை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நான் உங்க மத்தியில் பெரிய பிரசங்கள்லாம் பேச போறது கிடையாது. கர்த்தர் நினைவில் கொண்டு வந்த சில காரியங்களை நான் சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன்.
கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. யோவான் சுவிசேஷம் 9வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். பைபிள் வச்சிருக்கிற எல்லாருமே பைபிள் எடுத்துக்கோங்க. யோவான் சுவிசேஷம் 9வது அதிகாரம். அதனுடைய 4வது வசனம். எல்லாரும் சேர்ந்து சத்தமாய் வாசிக்க போகிறோம். யோவான் சுவிசேஷம் 9வது அதிகாரத்தின் 4வது வசனம். எடுத்துட்டீங்களா? சேர்ந்து சத்தமாய் வாசிக்கலாமா? பகற்காலம் இருக்கும் மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும். ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. ஒரு விசை கூட சத்தமாய் வாசிக்கலாம். ஆண்கள் பகுதியில் சத்தம் எனக்கு சரியா கேட்கல. ஒரு வாட்டி கூட எல்லாரும் சேர்ந்து சத்தமாய் வாசிப்போம். பகற்காலம் இருக்கும் மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும். ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. இந்த ஃபர்ஸ்ட் செஷன்ல பேசும்படி கர்த்தர் நினைவிலே கொண்டு வந்த வார்த்தை, காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். நாட்கள் ரொம்ப வேகமாய் போகிறது, நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த நியூ இயர் இப்பதான் ஆரம்பித்தது. எல்லாரும் இப்பதான் எல்லாருக்கும் வாழ்த்து சொல்லி முடிச்சிருக்கிறோம். ஹாப்பி நியூ இயர்லாம் சொல்லி முடிச்சிருக்கிறோம். அதனால் ஆரம்பித்து இன்று 14வது நாள், 14 நாள் வேகமாய் போய்விட்டது. அப்படியே இந்த வருடமும் வேகமாய் கடந்துவிடும். சில காலங்கள்லாம் திரும்ப கிடைக்காது. சில தருணங்கள் நமக்கு திரும்ப கிடைக்காது. நம்முடைய வாழ்க்கை அர்த்தமுள்ளதாய் மாற வேண்டுமானால் நமக்கு கொடுக்கப்பட்ட காலத்தை நாம் பிரயோஜனப்படுத்த வேண்டியது மிக 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 அவசியமாயிருக்கிறது. இந்த வார்த்தையை சொன்னது யார் தெரியுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. சகலத்தையும் செய்ய வல்லவர் இந்த பூமியில நாம் எப்படி வாழ வேண்டும் என்கிற அந்த மாதிரியை காண்பிக்கும்படிக்கு மனுஷகுமாரனா இந்த பூமியில வந்தார். நம்மை போல எவ்விதத்திலும் நம்மை போல் ஆக வேண்டி இருந்தது என்று எபிரேயர் 2 சொல்லப்பட்டிருக்கிறது. நாம எப்படி அப்படி அவர் மாறி ஆகணும். காரணம், முந்தின ஆதாம் அந்த ஒரு மாதிரியை வைக்க தவறி தோற்றுவிட்டான். நாம் எல்லாமே அதை ஃபாலோ பண்ணி நாமளும் தோல்வியை நோக்கி பயணித்து கொண்டிருந்தோம். இல்லை, அப்படி இல்லை என்பதற்காக, நீ ஜெயிக்கணும், நாம ஜெயிக்க வேண்டும் என்பதற்காக, நல்ல ஒரு லைஃப் இப்படிதான் வாழ வேண்டும் என்பதை காண்பிப்பதற்காக இயேசுவே இந்த பூமியில இறங்கி வந்தார். அவர் சொல்றாரு, நான் கிரியை செய்யும்படியான காலம் உண்டு, ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது என்று. இயேசு ரொம்ப வேகமா செயல்பட்டதை வேதத்தில் பார்க்கிறோம். அவர் 3 வருஷம் தான் ஊழியம் செஞ்சார். ஆனா 3 வருஷமும் ஊழியம் செய்தார். ஏன் இவ்வளவு ஸ்பீடா பண்றீங்க ஆண்டவரே? ஏன் இரவு பகலா நீங்க ஓடிட்டு இருக்கிறீங்கன்னு கேட்டா அவர் சொல்றாரு, ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. இன்னைக்கு கிடைக்கிற சில காரியங்களுக்காக இன்று கிடைக்கிற தருணம் நாளைக்கு கிடைக்காது. நாளைக்கு நம்ம இருப்போம், ஆனா அந்த சான்ஸ் கிடைக்காது. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செய்ய வேண்டியதை எப்பொழுது செய்கிறோமோ அல்லது செய்து முடிக்கிறோமோ அப்பொழுதுதான் உண்மையிலே நம்முடைய லைஃப் மீனிங்ஃபுல் லைஃபாக மாறும். பொதுவாகவே எல்லாருமே சக்சஸ்ஃபுல் லைஃபை நோக்கி பயணிப்பார்கள். நான் அன்பு பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன், பர்பஸ்ஃபுல் லைஃபை நோக்கி பயணிக்கணும். நான் எதற்காக உருவாக்கப்பட்டிருக்கிறேன்? என்ன ஆண்டவர் எதுக்காக உருவாக்கி இருக்கிறார்? நான் ஏன் இந்த வீட்டில் பிறந்திருக்கிறேன்? என்னை ஏன் எந்த சூழ்நிலையில் வச்சிருக்கிறார்? என்னை ஏன் இந்த குடும்பத்தில் கர்த்தர் பிறப்பித்திருக்க? என்னை ஏன் இப்படி ஆண்டவர் படைத்திருக்கிறார்? ஏன் கொஸ்டின் பண்றதுக்கு இல்லை, அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் பின்னாக ஒரு பர்பஸ் இருக்கிறது, நோக்கம் இருக்கிறது. என்னையா ஆண்டவர் கட்டையா படைச்சிருக்கிறார், அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. என்னையா ஆண்டவர் நெட்டையா வச்சிருக்கிறார், அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. என்னையா ஆண்டவர் இப்படி வச்சிருக்கிறார், அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. 40வது வயதுல மோசே வாக்கில் வல்லவனானான். அந்த மோசையை தேடி வரவில்லை. 80வது வயசுல மோசைக்கு அந்த திக்கி திக்கி பேச ஆரம்பிக்கிறான். மந்த நாவு, அவனால சரியா பேச முடியாது. அந்த மோசையை தேடி வரார்.
எல்லாவற்றிலும் அற்புதத்தை காண்பித்து கொடுக்கிறார். மோசே கையில இருந்த கோல்ல அற்புதம் நடக்குது, மோசே கையில அற்புதம் நடக்குது. ஆனா நாக்க மட்டும் தொடவே இல்லை. ஏன் அப்படி வச்சிருக்கிறார்? அப்படியே தான் வச்சிருக்கிறார். ஏன்? அதுக்கு பின்னாக ஒரு பர்பஸ் இருக்கிறது. என்ன பர்பஸ்? கர்த்தர் சொல்றார், நான் உன் வாயோடு இருந்து பேச விரும்புகிறேன். மோசே, உனக்கு பதில் நான் பேச விரும்புகிறேன். அப்போ நம்முடைய சரீரத்தில் ஒரு பலவீனத்தை தேவன் அனுமதிக்கிறது. பாவத்தினால் வருகிறதை குறித்து நான் பேசவில்லை. தேவன் நம்முடைய லைஃப்ல ஒன்றை அனுமதிக்கிறார் என்றால் அதற்கு பின்னாக ஒரு பர்பஸ் இருக்கிறது, நோக்கம் இருக்கிறது. அதை அறிந்து நமக்கு கொடுக்கப்பட்ட பகற்காலம், அதுதான் நம்ம செயல்படுகிற காலம். இயேசுவே சொல்றாரு, கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. இயேசுவுக்கு எந்த காலத்திலும் கிரியை செய்யலாம் அல்லவா? எஸ், செய்யலாம். ஆனா அவர் இப்பொழுது எப்படி வந்திருக்கிறார் தெரியுமா? நம்மை போல. அப்ப நம்ம லைஃப்ல திறக்கப்பட்ட வாசலும் உண்டு, அடைக்கப்பட்ட சூழ்நிலை வரும். பகற்காலமும் உண்டு, ராக்காலமும் உண்டு. அந்த ராக்காலம் வரும்போது நம்ம என்னதான் ட்ரை பண்ணாலும் முடியாது. அந்த ராக்காலத்துல இது அப்படி பண்ணணும்னு நினைக்கிறேன், நான் இப்படி பண்ண நினைக்கிறேன், ஒண்ணும் பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. அந்த கிரியை செய்யும் காலம், அந்த பகற்காலம், இந்த காலத்தை யார் பிரயோஜனப்படுத்துகிறார்களோ அவர்கள் தான் கர்த்தருக்காக எரிந்து பிரகாசிப்பார்கள். யோவான் 13வது அதிகாரம் 30வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, யூதாஸ் அந்த துணிக்கையை வாங்கின உடனே புறப்பட்டு போனான், அப்பொழுது ராக்காலமாய் இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு தெரியும் அந்த நைட்ல என்ன நடந்துச்சு அப்படின்னு. கெத்செமனே தோட்டத்துக்கு போகிறார் இயேசு சீஷர்களோடு. இயேசுவை பிடிக்க வராங்க. அதுக்கு முன்னாக பகற்காலத்தில் இயேசுவை பலமுறை பிடிக்க வந்தார்கள். அப்பொழுது இயேசுவை பிடிக்க முடியவில்லை. ஆனால் இந்த ராக்காலத்தில் இயேசுவை பிடிச்சிட்டாங்க. லூக்கா சுவிசேஷம் 22வது அதிகாரம் அதனுடைய 53, 54 வசனங்கள்ல நீங்க பார்த்தீங்கன்னா, நான் தினந்தோறும் தேவாலயத்தில் உங்களுடனே கூட இருக்கையில் நீங்கள் என்னை பிடிக்க கை நீட்டவில்லை. இதுவோ உங்களுடைய வேளையும் அந்தகாரத்தின் அதிகாரமுமாய் இருக்கிறது என்றார். அவர்கள் அவரை பிடித்த பின்பு பிரதான ஆசாரியனுடைய வீட்டிலே கொண்டு போய் விட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன இதை காண்பிக்கிறது? இயேசுவுக்கு கிரியை செய்யக்கூடாத ஒரு ராக்காலம் வந்தது. அந்த ராக்காலத்தில் என்ன பண்ணாங்க தெரியுமா? அவர் கையை கட்டிட்டாங்க, அவர் மேல கை போட்டாங்க, அவரை பிடித்து கொண்டு போய் பிரதான ஆசிரியருக்கு முன்னாடி போய் விட்டுட்டாங்க. இனி எல்லாம் அவரல்ல செய்ய வேண்டியது, அவருக்கு செய்யறாங்க. அவர் மேல குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, எதுவுமே பண்ண முடியல. அந்த இடத்துல எந்த காஸ்பலுமே அவர் சொல்லல. அவங்க அவ்வளோ பேசுறாங்க, அவர் அமைதியா இருக்கிறார். ஆனால் அதே நேரத்தில் அவருக்கு கிரியை செய்யும்படி கொடுக்கப்பட்ட காலத்தில் பார்த்தீங்கன்னா அவர் பேசிட்டே இருப்பார். அவருக்கு என்ன செய்யணுமோ அது செய்து முடித்தார். ஃபைனலா ஜீசஸ் சொன்ன வேர்டு, இட் இஸ் finished, நான் முடிச்சிட்டேன். இயேசுவின் வாழ்க்கை நமக்கு ஒரு மாதிரியான வாழ்க்கை. கர்த்தர் சொல்றாரு, கிரியை செய்யக்கூடிய காலத்துல நீ கிரியை செய்யலைன்னா, கிரியை செய்யக்கூடாத காலம் வரும்போது உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. நீ ஹெல்ப்லெஸ்ஸா தான். இப்ப உன்னை சுத்தி 12 சீஷர்கள் இருந்தாலும் கிரியை செய்யக்கூடாத காலம் வரும்போது ஒருவன் கூட இருக்க மாட்டான். பேதுருவும் தூரத்திலே பின் சென்றான், சப்போர்ட் பண்றதுக்கு இல்ல, பார்க்கிறதுக்கு. கிரியை செய்யக்கூடிய காலத்துல நமக்கு உதவும்படியாய் 4 பேரை கர்த்தர் தருவார். கிரியை செய்யக்கூடாத காலத்துல கூட இருக்கிற 4 பேரும் விலகி போவாங்க. நமக்கு என்னதாவது ஆச்சுன்னா தூரத்துல இருந்து பார்க்க தான் செய்வாங்களே தவிர பங்கெடுக்க முடியாது. நம்முடைய லைஃப்ல தேவன் கொடுக்கிற ஒவ்வொரு தருணமும் விலையேறப்பட்டது, precious. அதனாலதான் உனக்கு கொடுக்கப்பட்ட இந்த நாளில் ஆகிலும் என்று எருசலேமை பார்த்ததும் இயேசு கண்ணீர் வடிப்பார். என்னை கேட்கிற அன்பு தம்பி தங்கச்சி, இந்த ஃபர்ஸ்ட் செஷன் நீங்களாம் டிராவல் பண்ணி ரொம்ப டயர்டா வந்திருப்பீங்க. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் இதுதான் பேசும்படி ஜெபிக்கும் போது நினைவிலே கொண்டு வந்து கொண்டிருந்தார். நம்ம லைஃப் இங்கே 12 வயசுலேருந்தே இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 12, 13, 14, 15 அப்படி இருக்கிறீங்க. இந்த டீனேஜ் யூத் பீரியடுங்கிறது ரொம்ப ப்ரெஷியஸானது. இதில் நீங்கள் என்ன தீர்மானம் எடுக்கிறீங்களோ
அதுதான் உங்கள் ஃப்யூச்சர். 2007 தான் நான் வந்து காலேஜ் படித்து முடிக்கிறேன். காலேஜ் படித்து முடிக்கும்போது அந்த ஃபைனல் இயர் நான் முடிக்க போகிறேன். என் லைஃப்பில் நான் வந்து ஒரு பெரிய வெறுமையை உணர்றேன். அப்பொழுது படித்து முடிச்சுட்டு எங்கள் அண்ணன் சிங்கப்பூரில் இருக்கிறாங்க. என்னை வந்து நீ சும்மா தானே இருக்கிற, வா ஒரு 2 வீக்ஸ் வந்து இருந்துட்டு போன்னு சொல்லி கூப்பிடுறாங்க. நானும் போகிறேன். அங்கே ஒரு 2-3 வீக்ஸ் இருந்துட்டு அடுத்த நாள் நான் கிளம்பணும். கிளம்புறதுக்கு முந்தின நாள் அண்ணன் வீட்டில் ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஃபேமிலி ப்ரேயரில் அண்ணன் ஃபேமிலி கூட சேர்ந்து நானும் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறேன். அண்ணன் வந்து எனக்காக ஜெபம் பண்ணுறாங்க. ஜெபம் பண்ணும்போது ஓன்னு அழுறாங்க எங்கள் அண்ணன். எதுக்கு அழுறாங்க? நான் இவன் நீ என்ன பண்ண போகிறான் அப்படின்னு அழுதாங்க. ஏன்னா படிக்கிறது வரைக்கும் நமக்கு தெரியாது. படிக்கிறது வரைக்கும் இன்னொருத்தங்க சப்போர்ட்டில் நம்ம இருப்போம். யார் ஃபேமிலி சப்போர்ட்டில் இருப்போம். நம்ம கேட்டால் இவன் என்ன பண்ணுறான்? படிச்சுட்டு இருக்கிறான். படித்ததுக்கப்புறம் நான் படித்து முடிச்சுட்டேன். இப்போ எந்த டோருமே எனக்கு முன்னாடி இல்லை. அந்த அளவுக்கு பெரிய ஞானமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. எங்கள் அண்ணன் ஓன்னு அழுறாங்க. அவங்க ஃபேமிலி ப்ரேயர் அப்படியே அழுதுகிட்டே இருக்கிறாங்க. அவங்க அழுறதை பார்த்து நான் அழுறேன். ஆக்சுவலாக நானாக அழணும். ஆண்டவரே என்ன பண்ண போகிறேன்னு தெரியலையே. ஆனால் எனக்காக அவங்க அழுறதை பார்த்து நான் இருந்து அழுறேன். வந்தாச்சு, நவம்பர் மாதம் வருது. என் லைஃப்பில் ஒரு பெரிய வெறுமையை நான் உணர்றேன். என் முன்னாடி பெரிய கேள்வி இருக்கு. வாட் இஸ் நெக்ஸ்ட்? தெரியல. எனக்கு ஒவ்வொரு நாள் போக போக போகவும் என் லைஃப்பை நான் இழக்கிறது மாதிரியே ஒரு ஃபீல் இருந்துட்டு. ஒவ்வொரு நாள், இந்த ஒரு நாள் 1000 வருஷம் போல, அந்த ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இயர் போல ஃபீல் ஆச்சு. ஆண்டவர் என்னன்னு தெரியல. அப்போ பாஸ்டருங்கிற ஒரே காரணத்தை வச்சு ஊழியத்துக்கு வரவே கூடாதுங்கிற 100% தீர்மானத்தில் இருந்தவன் நான். இப்போ நான் எனக்குன்னு சில லைஃப்பை நான் செட் பண்ணி இது என் லைஃப்பில் நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறேன். நவம்பர் மந்த் எண்டு, அந்த லாஸ்ட் 2 வீக்ஸ் ஃபாஸ்டிங் போய் உட்காடுறேன். டைம் செட் பண்ணல, டேட் செட் பண்ணல. எனக்கு ஒரு விடை கிடைக்கிறது வரைக்கும் நான் ப்ரேயரில் இருக்கணும்னு சொல்லிட்டு போய் உட்காந்து என் விஷயம்லாம் சொல்கிறேன் ஆண்டவர்கிட்ட. நைட்டு பகல் டைம் எப்போ சாப்பிடுவேன்னே தெரியாது. பேருக்கு கீழே போய் ஒரு வாய் அப்படி சாப்பிட்டுட்டு வந்துடுவேன். நான் ஃபாஸ்டிங் இருக்கிறது யாருக்கும் தெரியக்கூடாது. சாப்பிட்ற மாதிரி போவேன், வருவேன். தண்ணி கூட எனக்கு சரியாக குடிக்க முடியாது. நேரம் சர்ச்சிலே தான் படுத்து தூங்குவேன், எழும்புவேன். ஏன்னா ஒரு பெரிய, ஏன்னா நான் என் லைஃபையே நான் இழக்கிறது போல் ஒரு ஃபீல் வந்துட்டு. படிக்கிறது வரைக்கும் தெரியல. ஏன்னா இன்னொருத்தங்க சப்போர்ட்டில் நம்ம இருந்துட்டு இருக்கிறோம். நம்ம படித்து முடித்து வெளியே வரோம், எதுவுமே தெரில. அப்படி இருக்கும்போது தான் ஒரு புதன்கிழமை மதியம் என் வாயில் என் ப்ரேயர் மாறுது. அப்படி அந்த ப்ரேயர் பாட்டாவே மாறுது. உம் சித்தம் மாத்திரம் என்னில் நிறைவேற்றிடும் ஏசையா, நீர் என்னை வழி நடத்தும். உம் சித்தம் மாத்திரம் என்னில் நிறைவேற்றிடும் ஏசையா, நீர் என்னை வழி நடத்தும். அப்படின்னு நான் அதுவரை என்னென்ன கேட்டுட்டு இருந்தேனோ அத்தனை ப்ரேயர் பாயிண்ட்ஸை என் வாயை விட்டு வெளியே போகுது. அதுக்கப்புறம் இப்படி ஆண்டவர் ஜெபம் பண்ண வச்சு என்னை அர்ப்பணிக்க வைக்கிறாங்க. அப்பதான் புரிந்து கொண்டேன், கர்த்தர் ஏன் என்னை வெறுமையாக்குனார் அப்படின்னு. ஏன் என்னை வெறுமையாக்குனார்? நான் ஒரு காரியத்தை மனதில் வைத்து ஓடிக்கொண்டிருக்கிறேன். அந்த காரியம் மனசுல எப்போ வந்துச்சு? 3rd இயர் படிக்கும் போது வந்திருக்கும், அல்லது 2nd இயர் படிக்கும் போது வந்திருக்கும், அல்லது ஃபைனல் இயர்ல வந்திருக்கிறோம். ஆனா ஆண்டவர் இன்னொரு காரியத்துக்காக என்ன திருப்ப காரணம் என்ன தெரியுமா? அந்த தீர்மானம், அந்த காரியம் என்பது நான் உருவாகிறதுக்கு முன்னமே ஆண்டவர் ஏற்கனவே தீர்மானித்து வைத்திருந்தது. நான் புரிஞ்சுக்கிட்ட, ஆண்டவர் அவருடைய சித்தத்துக்காக, அவருடைய வேலைக்காக, அவருடைய காரியத்துக்காக அழைக்கிறார் என்பது. என்னுடைய லைஃப்பை வச்சு அவர் அழைக்கவில்லை. நான் தோன்றுவதற்கு முன்னமே கர்த்தர் இது ஏற்கனவே முன்குறித்தது. நம்மை குறித்த தேவனுடைய தீர்மானம் எல்லாம் ஏற்கனவே போடப்பட்டிருக்கிறது.
ஒருவேளை நீங்க கேட்கலாம், என்னை குறித்து ஆண்டவருடைய திட்டம் ஏற்கனவே போடப்பட்டிருக்குமா? அப்படி போடப்பட்டிருப்பதின் அடையாளங்களில் ஒன்றுதான் இன்னைக்கு நீங்க அவர் சமூகத்தில் இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க. அழைப்பு உங்களுக்கு மட்டும் கொடுக்கப்படவில்லை, உங்களை போல இன்னும் 1000 வாலிபர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் தேவன் யாரை கொண்டு வர சித்தமா இருந்தாரோ அவர்களை கொண்டு வந்திருக்கிறார். அதிலே கர்த்தர் உங்களை ஒருவராய் வைத்திருக்கிறார். இது எதை காண்பிக்கிறது தெரியுமா? நீங்கள் தற்செயலாக இங்கே வரவில்லை, தேவனால் முன்குறிக்கப்பட்டு இங்கே கொண்டு வரப்பட்டிருக்கிறீர்கள். நம்புறவங்க மட்டும் கைகளை தட்டி ஆமென் என்று சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எனவே அன்பு தம்பி தங்கச்சி, உனக்கு கொடுக்கப்பட்ட காலத்தை வீணாக்காத. ஒருவேளை நீங்க நினைக்கலாம், நான் இவ்வளவு காலத்தை வேஸ்ட் பண்ணிட்டேன், வேஸ்ட் பண்ணதை குறித்து பேசுவதற்கு நான் இங்கு வரவில்லை, இனி வேஸ்ட் பண்ணாதீங்க, யூஸ் பண்ணுங்க என்று சொல்லி பேசதான் நான் உங்கள் மத்தியிலே வந்திருக்கிறேன். ஏசா என்பவனை குறித்து வேதம் நமக்கு அழகாய் காண்பிக்கிறது. எபிரேயர் 12வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனம். எபிரேயர் 12வது அதிகாரம் 16, 17 வசனங்களிலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவனும் வேசி கள்ளனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கு எச்சரிக்கையாருங்கள். வேதத்துல 2 பேரை மாதிரி இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கும். யார மாதிரிலாம் தெரியுமா? காயினை போல, அப்புறமா ஏசாவை போல. இந்த ஏசாவை போல இருந்திராத. ஏன் ஏசாவை போல இருக்கக்கூடாது? அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்து கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவன் கண்ணீர் விட்டு கவலையோட தேடியும் மனம் மாறுதலை காணாமற் போனான். ரட்சிக்கப்பட அல்லது உருவாக்கப்பட, மாற்றம் உண்டாக என்ன தேவை? கண்ணீரோடு தேடுறது தான் தேவை. அவன் அதை செஞ்சிருக்கிறான். அப்படி இருந்தும் ஏன் அதை காணாம போன அப்படின்னு பைபிள் சொல்லுதுன்னா, பிற்பாடுங்கிற ஒரு வார்த்தை இருக்கிறது. பிற்பாடு அவன் தேடுகிறான். அதன் அர்த்தம் என்ன? கொடுக்கப்பட்ட காலத்தை வேஸ்ட் பண்ணிட்டு அடைக்கப்பட்ட காலத்தில் தேட ஆரம்பிக்கிறான். அவனுடைய பகற்காலத்தை அவன் மிஸ் பண்ணிட்டு அவனுடைய ரா காலத்தில் அவன் கண்ணீரோடு தேடுகிறான். இந்த கண்ணீர் ஏற்கனவே அவனுக்கு இருந்திருக்குமானால் ஏசாவுடைய சரித்திரம் வேற. இன்னைக்கு அநேகர் நாளைக்கு பார்த்து கொள்ளலாம், நாளைக்கு பார்த்து கொள்ளலாம், நாளைக்கு பார்த்து கொள்ளலாம். கேரளாவிலே ஒரு வாலிபனை குறித்த ஒரு சாட்சியை நான் கேள்விப்பட்டேன். அந்த வாலிபன் சின்ன வயசுல நல்ல சர்ச்சில் வளர்ந்த ஒரு பையன். திடீரென்று அவன் காலேஜ் போறான், ஃப்ரெண்ட்ஸ் கூட சுத்த ஆரம்பிக்கிறான். துன்மார்க்கத்தில் மேக்சிமம் எவ்வளோ போக முடியுமோ அவ்வளோ போக ஆரம்பிக்கிறான். பாஸ்டர்லாம் கூப்பிட்டு வான் பண்ணுறாரு. பாஸ்டர் வந்தாலே பாஸ்டரை ஏதாவது கமெண்ட் அடித்து அவரை அசட்டை பண்ணி போயிட்டே இருந்தான். அவங்க அப்பா கிட்ட சண்டை போட்டு பைக் வாங்குறான். பாஸ்டர் கூப்பிட்டு சொல்கிறாரு, இங்கே பாருப்பா, நீ உன் போக்கு ஏற்கனவே சரியில்லை, இப்போ உள்ள பைக்கெலாம் தெரியும்ல, நீ இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ சண்டை போட்டு, அவங்க அப்பா ரொம்ப பாவம், அவர் கடன் வாங்கி உனக்கு பைக் வாங்கி கொடுக்குறாரு, மெதுவாக போ. கேட்கல. பைக் வாங்கினதுக்கப்புறம் மீண்டும் துன்மார்க்கம். அவர் ஒரே ஒரு வார்த்தை இந்த பாஸ்டர் சொல்லிட்டே இருந்தார், இங்கே பாருப்பா, இப்போ நீ நல்லா இருக்கிற ஹெல்த்தியாக இருக்கிற. ஏன்னா பாஸ்டருக்கு பயம் வர ஆரம்பிச்சிட்டு, இவன் பைக்கில் போகிற போக்க பார்த்தா இவனுக்கு என்ன எப்போ வேணாலும் நடக்கலாம் அப்படிங்கிற ஒரு பயம் அவருக்கு ஸ்பிரிட்லேயே ஒரு சென்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. தம்பி, நீ வந்து அப்பா கிட்ட ஒப்புரவாகிற, அப்பா கிட்டன்னா ஆண்டவர்கிட்ட வா. சர்ச்சு கம்யூனியன் எடுக்க மாட்டான். கம்யூனியன் டைமில் அசட்டை பண்ணுறது ரொம்ப நிர்விசாரம். அசட்டை கம்யூனியன் எடுக்கல. ஒன்றும் இல்லைப்பா. அவன் சொல்கிறான், நான் எப்படி கம்யூனியன் எடுக்க முடியும், நான் இவ்வளோ தப்பு பண்ணியிருக்கிறேன். ஒன்றும் இல்லைப்பா, அப்பா கிட்ட வந்து மன்னிப்பு கேளு. ஆண்டவரே, நான் தப்பு பண்ணிட்டேன், நீ வா கூப்பிட்றார். சாட்டர்டே அங்கே உங்களுக்கு வந்து சுத்திகரிப்பு கூட்டம் நடக்கும். சுத்திகரிப்பு கூட்டத்துக்கு அதுக்கு முந்தின நாள் ஃபோன் பண்ணுறாரு, வா வந்து நீ ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளு. ஒரு வார்த்தை, ஏசப்பா நான் அப்படி தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருக்கேன்னு ஒரு வார்த்தை கேளு. அப்புறம் பார்த்துக்கலாம் பாஸ்டர் போனான்.
அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு. ஆக்சிடென்ட் ஆகி ரொம்ப சீரியஸான கண்டிஷன்ல ஹாஸ்பிட்டல்ல சில நாட்கள் இருந்தான். அந்த பாஸ்டர் சொன்ன சாட்சி இப்போ போய் அவர்கிட்ட பேசுறாரு. நீ உன் பாவத்தை சொல்லி மன்னிப்பு கேளு மன்னிப்பு கேளுன்னு இப்போ போய் சொல்றாரு. அந்த தம்பி சரி பாஸ்டர் சொல்லிட்டு கொஞ்ச நேரம் ட்ரை பண்ணி பார்க்கறான். அந்த பாஸ்டரை கூப்பிட்டு சொல்றான், பாஸ்டர் என்னால முடியல, எனக்கு சொல்ல முடியல சொல்லி செத்துட்டான். இது அந்த பாஸ்டர் செய்தியில வேதனையோடு சொன்ன காரியம். நம்ம அநேகர் என்ன நினைச்சிட்டு இருக்கோம் தெரியுமா? எல்லாம் முடிச்சிட்டு லாஸ்ட்ல ஒரு மன்னிப்பை கேட்டுட்டு ஓடிடலாம். இல்ல, அதற்குன்னு ஒரு காலம் இருக்கிறது. நம்ம மன்னிப்பு கேட்பதற்கு கூட காலம் இருக்கிறது. யூதாஸ் பாத்தீங்களா, 3 வருஷம் கர்த்தர் கூட இருந்து வான் பண்ணிட்டே இருந்தார். உங்களில் ஒருவன் காட்டி கொடுப்பான் என்று ஏற்கனவே உங்களில் ஒருவன் சாத்தானாய் இருக்கிறான் எச்சரித்துட்டே இருந்தார், வான் பண்ணிட்டே இருந்தார். கடைசியில அவன் அந்த 30 வெள்ளி காசை வாங்கி காட்டி கொடுக்க தீர்மானிக்கும் போது இயேசு சொல்லுகிறார், உங்களில் ஒருவன் காட்டி கொடுப்பான். அந்த 30 வெள்ளி காசும் இடுப்புல தான் இருக்கு. இயேசு ஒவ்வொருவருடைய காலை கழுவும் போது யூதாஸ் காலை கழுவும் போது யூதாஸ் அங்க பந்தி எப்படி இருப்பாங்க தெரியும்ல, சுத்தி உக்காந்து இருப்பாங்க. அப்ப காலை இங்க இருந்து அங்க மாத்தும் போது கண்டிப்பா இடுப்புல வெள்ளி காசு இல்லவா, அந்த காசு குழுங்குற சத்தம் கேட்டிருக்கோம். ஆண்டவர் கேட்டிருக்காதா? யூதாசே என்ன இடுப்புல அது கேட்டாரா? இல்ல. ஆண்டவர் சொல்றாரு, இங்க பாருப்பா, இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமா இருக்கிறது, இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய ரத்தமா இருக்கிறது. அப்படி கொடுக்கும் போது கூட அவன் அந்த காசை தூக்கி அங்க எரிந்திருந்தால் சரித்திரம் வேற. ஆனால் அவன் துணிக்கையை வாங்கி கொண்டு அவன் புறப்பட்டு போனான். எதை நம்பி புறப்பட்டு போயிருப்பான் தெரியுமா? 3 வருஷம் இயேசுவை பல முறை அவர்கள் பிடிக்க வராங்க. இயேசுவை பிடிக்க வருவாங்க, இயேசு மறைந்து போவார். இதை யார் பார்க்கிறா தெரியுமா? யூதாஸ் பார்க்கிறான். இயேசுவை காட்டி கொடுப்பதற்கு மட்டும்தான் யூதாஸ் 30 வெள்ளி காசு வாங்கினானே தவிர இயேசு மரிக்க வேண்டும் என்பதற்காக அவன் வாங்கவில்லை. 30 வெள்ளி காசு மேல அவன் ஆசைப்பட்டு இயேசுவை நான் காட்டி கொடுக்கிறேன். அவன் என்ன நினைச்சிட்டான்? இயேசுவை வந்து பிடிப்பாங்க, இயேசு மறைந்து போய்விடுவார், அது பகற்காலம். ஆனா யூதாசே, இப்ப நீ வசமாய் சிக்கியிருப்பது ராக்காலம், உனக்கு தெரியல. அவன் துணிக்கை வாங்கி கொண்டு போய்விட்டான். ராக்காலம், அதாவது யூதாசுக்கான பீரியட் முடிய போகிறது. ஆண்டவர் திரும்ப திரும்ப சொல்றார், உங்களில் ஒருவன் காட்டி கொடுப்பான். எல்லாரும் நானா நானா நானான்னு கேட்கும் போது யூதாசன் கேட்கிறான், நானா அப்படின்னு. ஆண்டவர் சொல்றார், நீ சொன்னபடிதான்பா அப்படின்னார். அங்கேயும் ஆண்டவரே என்ன மன்னிச்சிருங்க. ஆண்டவர், இல்ல, அப்புறம் பார்த்துக்கலாம். அதே போல வந்தாங்க, இயேசுவை பிடித்தாங்க, அது வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஆனா இயேசுக்கு மரண தண்டனை கொடுக்க போறாங்க என்பதை அறிந்தது தான் யூதாஸ் துடிக்கிறான். அதன் பிறகு நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், அவன் பிரதான ஆசாரியரிடத்தில் வருகிறானே அன்றி அவனால யார்கிட்ட வர முடியல தெரியுமா? இயேசு கிட்ட வர முடியல. ஏன்னா அவனுக்கு அந்த பீரியட் அவுட், அவனுக்கு கொடுக்கப்பட்ட காலம் முடிந்து விட்டது. அவனுக்கு கொடுக்கப்பட்ட லாஸ்ட் சான்ஸ் எப்போ தெரியுமா? அவரை முத்தமிட வந்தான் பாருங்கள். இயேசுவை முத்தமிட வருகிறான். அப்பொழுது அவன் மட்டுமல்ல, அநேகர் இயேசுவை பிடிக்க வராங்க, கேட்கிறாங்க, தேடுறாங்க. அந்த கூட்டத்தில் இயேசு ராத்திரி அல்லவா, 12 சீஷர்கள் இருக்கிறாங்க, இயேசு இருக்கிறார். இதுல யார் இயேசுன்னு புரியாம தேடிட்டு இருக்கும்போது இயேசு கேட்கிறார், யாரை தேடுகிறீர்கள் அப்படின்னு. நசரேயனாக இயேசுவை தேடுகிறோம். இயேசு சொல்கிறார், நான் தான் அப்படின்னா. பொத்துன்னு எல்லாம் கீழே விழுந்துட்டான். ஒருத்தருக்கு அவர் நெருங்க முடியல. இப்ப அவர் நெருங்கணும்னா யார் வரணும் தெரியுமா? யூதாஸ் வரணும். இப்ப யூதாஸ் வருகிறான் முத்தமிட. யூதாசையும் விழத்தள்ள வேண்டியதுதானே ஆண்டவர் அலோவ் பண்றார் அவன் முத்தமிடுவதற்கு. அப்படியாவது அவன் மாற மாட்டானா? அவனுக்கு கொடுக்கப்பட்ட லாஸ்ட் சான்ஸ் என்ன தெரியுமா? ஜீசஸை கிஸ் பண்றது. அப்படி கிஸ் பண்ண வரும்போது கூட துரோகின்னு சொல்லல, சிநேகிதனே அப்படிங்கிறார். அந்த இடத்துல அவன், அப்பா நான் தெரியாம பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்கன்னு சொன்னான். அவனுக்கு மன்னிப்பு கேட்பதற்கான கொடுக்கப்பட்ட லாஸ்ட் சான்ஸை மிஸ் பண்ணான். அதன் பிறகு அவன் மனம் வருந்தினான். நோ யூஸ். 30 வெள்ளிக்காசை தூக்கி ஆலயத்தில் எறிந்தான். அந்த 30 வெள்ளிக்காசுல ஒரு சிங்கிள் டீ கூட யூதாஸ் வாங்கி குடிக்கவில்லை. அவன் 30 வெள்ளிக்காசுல 10 செலவு பண்ணி மீதி 20ல ஒரு யூஸும் கிடையாது.
காலத்தை ஒருத்தன் வேஸ்ட் பண்ணி, அந்த கொடுக்கப்பட்ட காலத்தை வேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் அவன் சம்பாதித்த காரியம் கூட அவனுக்கு பிரயோஜனம் இல்லாமல் போய்விடும். அவன் கொடுக்கப்பட்ட, அவன் என்ன பர்பஸுக்காக அழைக்கப்பட்டானோ அதையெல்லாம் வேஸ்ட் பண்ணி 30 அற்பாதாயத்துக்காக, அந்த 30 வெள்ளி காசுல ஒரு பணம் கூட அவனுக்கு யூஸ் ஆகல. இன்னைக்கு கர்த்தர் உனக்கு கொடுக்கப்பட்ட இந்த கோல்டன் பீரியட், கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டிஸை நீ மிஸ் பண்ணி ஒவ்வொன்றுக்காக நீ ஓடிக்கொண்டிருக்கிறாய் அல்லவா? இதெல்லாம் நாளைக்கு உனக்கு யூஸே இல்லை, இதெல்லாம் நாளைக்கு உனக்கு 5 காசுக்கு பிரயோஜனம் இல்லைங்கிற ஒரு நிலைமை வரும்போது அது தாங்கவே முடியாது. அவன் என்ன பண்ண தெரியும்? வாழ்க்கையை முடித்து கொண்டான். வாழ்க்கையை முடித்து கொண்டான். என் லைஃப்ல நான் சில காரியங்களை நினைத்து அழுவேன். அதில் ஒரு காரியம் என்ன தெரியுமா? எங்க அப்பா இல்லாதது. அப்பாவை நான் ரொம்ப மிஸ் பண்றேன், அதை நினைச்சு அழுவேன். ரெண்டாவது எதை நினைச்சு அழுந்துருவான், நான் எங்க அப்பாவை எப்படியெல்லாம் ஹர்ட் பண்ணேன், அதை நினைச்சு அழுவேன். மூணாவது எதை நினைச்சு ரொம்ப அழுவேன் தெரியுமா? இந்த டைமை நான் வேஸ்ட் பண்ணிட்டேனே, இந்த டைமை நான் வேஸ்ட் பண்ணிட்டேனே. எங்க வேஸ்ட் பண்ணது தான். சில காரியங்கள் திரும்ப நமக்கு கிடைக்காது. ஏசா களைப்போடு வீட்டுக்கு வர்றான். நமக்கு எல்லாம் தெரிந்த சப்ஜெக்ட்னால நான் அதை ரொம்ப வசனம் எடுத்து பேசல, ஆனால் நீங்க நல்ல கவனமா கேட்கணும். களைப்போடு வீட்டுக்கு வரும்போது யாக்கோபு நல்ல அழகா கூழ் காய்ச்சிட்டு இருக்கிறார். நமக்கு தெரியும், யாக்கோபு வந்து வீட்டில் அம்மா கூடவே இருந்து சமையல் படிச்சுட்டார். அழகா கூழ் காய்த்து கொண்டிருக்கும் போது அந்த கூழை குடுறா அப்படின்னு கேட்கிறான் ஏசா. அப்போ யாக்கோபு சொல்றான், சேஷ்ட புத்திர பாகத்தை நீ எனக்கு கொடு. சேஷ்ட புத்திர பாகம்னா மூத்த பையனுக்கு எப்பவுமே டபுள் போர்ஷன் இருக்கும். அதாவது ஒரு வீட்டில் 3 பிள்ளைங்க இருக்கிறாங்க அப்படின்னா சொத்தை தகப்பன் 4ஆய் பங்கிட்டு 2 போர்ஷனை மூத்த பிள்ளைக்கு கொடுப்பாங்க, அடுத்த பிள்ளைகளுக்கெல்லாம் ஆளுக்கு ஒவ்வொரு போர்ஷன் கொடுப்பாங்க. அது ஒன்று. இன்னொன்று, ரெண்டாவது ஒரு காரியம் அதில் என்னன்னா, அந்த மூத்த மகன் தான் அடையாளமாய் அறியப்படுவான். இப்போ ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், அடுத்து உண்மையில யாருடைய தேவனாய் அவர் அறியப்பட்டிருக்கணும் தெரியுமா? ஏசாவின் தேவனாய் அறியப்பட்டிருக்கணும். ஏன்னா அவன் தான் மூத்த பிள்ளை. அவனுக்கு தேவன் அவ்வளவு சான்ஸ் கொடுக்கிறார். 2 பிள்ளைங்க வயிற்றுல இருக்கு. ஏசா வருவதற்கு பதில் யாக்கோபு வந்தால் பிரச்சனை முடிஞ்சில்ல. ஆனா அப்பொழுதும் பாருங்கள், ஏசாவை தான் கர்த்தர் பிறப்பிக்க வைக்கிறார். இவ்வளவுக்கும் உள்ள இருந்து தம்பி யாக்கோபு காலை பிடிச்சு இழுக்கிறார், ஆனாலும் விடல, ஏசாவை தான் பிறக்க வைக்கிறார். அப்படி இருந்தும் அவன் அதை அசட்டை பண்ணுகிறான். எத்தனை பேருக்கு கிடைக்காத சான்ஸ் தெரியுமா? தேவனை அறிவது, தேவனை ஆராதிக்கிற குடும்பத்தில் பிறப்பது, தேவனை ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கிற சபையில இணைந்திருப்பது எவ்வளவு பேருக்கு கிடைக்காது. ஏன்னா நான் நிறைய இடத்துக்கு போறேன். அநேக வாலிபர்கள் வெகு தூரத்திலிருந்து வருவாங்க. ஏன்னா அவங்க இடத்துல அப்படி ஒரு இது கிடையாது. சில வாலிப பிள்ளைங்கள்லாம் பாருங்க, சர்ச்சுக்கு வந்து பர்சனலாக மீட் பண்ணிட்டு போவாங்க. ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி வருவாங்க. சென்னையிலேருந்து வருவாங்க, பெங்களூர்லேருந்து வருவாங்க, ஆந்திராலேருந்து வருவாங்க, திருச்சியிலேருந்து வருவாங்க. ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு வந்துட்டு போவாங்க. ஏன் அப்படின்னு கேட்டால் அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் சீக்ரெட் கிறிஸ்டியன்ஸ். எங்கள் வீட்டிலலாம் தெரிஞ்சா வாலிப தங்கச்சிங்க வந்துட்டு போவாங்க. எங்களுக்கெல்லாம் வருஷத்துக்கு இப்படி நாங்கள் யூத் ஃபெஸ்ட் வைப்போம், வருவாங்க. அவ்வளோ தூரத்தில் வந்து காலையில் வந்து அங்கேயே உட்காந்துருப்பாங்க. திருப்பி போகிறதுக்கு மனசு இருக்காது, அழுதுகிட்டே இருப்பாங்க அந்த பிள்ளைங்க. எல்லாம் நல்லா படிக்கிற பிள்ளைங்க, எல்லாம் இருக்கு. ஆனால் அவங்களுக்கு இது இல்லை, இந்த ஃபெலோஷிப் இல்லை, இது எதுவுமே இல்லை. அதனால் கிடைச்ச சான்ஸை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவ்வளோ தூரம் டிராவல் பண்ணி சாப்பிடாம அப்படியே உட்காந்துருப்பாங்க. நீங்கள் போய் சாப்பிட்டுட்டு வாங்க. இல்லை, மீட்டிங் முடிய தூரம் எழுப்பி போகவே மாட்டாங்க. மீட்டிங் முடிச்சு போங்கனாலும் போக மாட்டாங்க. போகும்போது அழுதுகிட்டே போவாங்க, அவங்களால தாங்க முடியாது. ஏன்னா வீட்டுக்கு தெரியாது. நிறைய வாலிப பிள்ளைங்க பாத்ரூம்ல போயிருந்து பைபிள் படிக்கிறாங்க, பாத்ரூம்ல போயிருந்து ஜெபம் பண்றாங்க. அவங்களுக்கெல்லாம் இப்படிப்பட்ட நல்ல வாய்ப்புகள் இல்லை. ஆனா இல்லாத வாய்ப்பை பயன்படுத்துறாங்க. ஆனா அன்பு தம்பி தங்கச்சி, எவனிடத்தில் அதிகம் கொடுக்கப்பட்டதோ அவனுக்கிட்ட அதிகம் கேட்கப்படும் என்று பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. யாருக்கு அதிகம் கொடுக்கப்பட்டதோ அவர்களுக்கிட்ட தான் அதிகம் கேட்கப்படும். இந்த ஏசாவுக்கு சேஷ்ட புத்திர பாகம் வந்து பிறக்கும் போதே கிடைச்சது, பிறக்கும் போதே கிடைத்தது. ஆனா யாக்கோபுக்கு அப்படி இல்லை. யாக்கோபுக்கு இல்ல. யாக்கோபு கையில கூழ் இருந்தாலும் கண்ணு சேஷ்ட புத்திர பாகத்தின் மேல இருக்கு. உன்னுடைய போக்கஸ், நீ இருக்கிறது அற்பமான சூழ்நிலையா இருக்கலாம், உனக்கு பேக்ரவுண்ட் இல்லாமல் இருக்கலாம், அவனுடைய ஒரு ஃபோக்கஸ் மேலானதாக இருக்குன்னு வச்சுக்கோயேன், அது நிச்சயமாக உன் கையில் வந்து சேரும்.
எனக்கு பாட்டெல்லாம் வராது. நம்ம ஸ்தாபனத்தில் VBS ரெக்கார்டிங் நடக்கும்போது என் தம்பி பால் சாம், என் தங்கச்சி பியூலாவெல்லாம் கூட்டிகிட்டு போவாங்க பாடுறதுக்கு. என்ன கூட்டிட்டு போக மாட்டாங்க, ஏன்னா நமக்கு பாட்டு வராது. ஆனால் இப்படி பார்த்துட்டே இருப்பேன். தனியாக சர்ச்சில் யாரும் இல்லாத டைம் மேடையில் போய் நின்று நானே இப்படி பாட்டு எல்லாம் பாடி, நானே பிரசங்கள்லாம் பண்ணி, இப்படியெல்லாம் பண்ணியிருக்கிறேன் தனியாக. ஒரு வாட்டி நான் அப்படி பண்ணதை என் தம்பி பார்த்து, பால்சாம் அப்படி பார்த்து கீழேருந்து எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து காட்டி கமெண்ட் அடிச்சுட்டு போனாங்க. அதுக்கப்புறம் அவன் தனியாக ஏதோ அவனுக்கு ஏதோ ஆயிட்டுன்னு நினைக்கிறேன், மேடையில் போய் நின்று என்னவோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. எனக்கு வராது, ஆனால் நான் அதை பார்த்தேன். எது எது எனக்கு வரலையோ அதெல்லாம் இன்னைக்கு வருது. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் தேவனுடைய கரத்தினால் ஆகும். ஏசாவுக்கு பிறக்கும் போது கூடவே கிடைச்ச சேஷ்ட புத்திர பாகம், அது அவனுக்கு ஒரு மேட்ரே தெரியல. எப்பவுமே ஒன்று இருக்கும் போது நமக்கு தெரியாது. அதான் நான் சொன்னேன்ல, எங்க அப்பாவை நான் மிஸ் பண்றேன். ஏன்னா எனக்கு இப்ப இல்லை எங்க அப்பா. எதுவுமே இருக்கும்போது தெரியாது. அது நமக்கு இனி இல்லைன்னு வரும் தெரியுமா, அங்கதான் உடையும். பட் இனி இல்லைன்னு வந்து உடையும் போது ஒரு யூஸும் கிடையாது, ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஏசா இப்படி போகும்போது இதுதான் சான்ஸ். தருணத்தை ஒருத்தன் பயன்படுத்துகிறான். யாக்கோபு தருணத்தை பயன்படுத்துகிறான், ஏசா தருணத்தை தவற விடுகிறான். இந்த சான்ஸை விட்டா இனி ஒரு சான்ஸ் இல்ல. அவன் கேட்கிறான், நீ சேஷ்ட புத்திர பாகத்தை எனக்கு கொடு அப்படிங்கிறான். கூழ் எங்க இருக்கு, சேஷ்ட புத்திர பாகம் எங்க இருக்கு? சேஷ்ட புத்திர பாகம் என்பது கால காலத்துக்கு பேசப்படக்கூடியது, கால காலத்துக்கு அனுபவிக்கக்கூடியது. கூழ் என்பது ஒரு வேளைக்கு. இப்ப அவன் பசியா இருக்கிறது உண்மைதான், ஆனா அந்த ஒரு வேளை இந்த கூழை நாளைக்கு எல்லாம் சாப்பிட முடியாது. ஒரு வேளைக்காக ஒரு வாழ்க்கையை இழந்தவன் ஏசா. ஒரு வேளைக்கு கிடைக்கிற சந்தோஷம் இருக்கு தெரியுமா, ஒரு நேரத்துக்கு கிடைக்கிற சந்தோஷம், அதான் சிற்றின்பம். இப்போ எனக்கு இதை பார்த்து தான் ஆகணும், இப்போ எனக்கு இதை செஞ்சுதான் ஆகணும். இதுக்காக நீ எதை இழக்க போற? உன் லைஃப் இழக்க போறியா? உன் மேல இருக்கிற அந்த மேன்மை இழக்க போறியா? நாளைக்கு ஜென்மத்துக்கு ஏசாவே இனி நீ அறியப்பட மாட்டாய். ஆபிரகாமின் தேவன், யாக்கோபின் தேவன், ஏசாவின் தேவன், இப்படி அறியப்பட வேண்டி இருக்க வேண்டியவன் ஏசா. அது அங்க அடி வாங்குது. அவன் சொல்றான், இது எனக்கு என்னத்துக்கு அப்படின்னு கேட்கிறான். இன்னைக்கு அநேக தேவ திட்டத்தை அசட்டை பண்றது இப்படிதான், அற்ப சந்தோஷத்துக்காக. நான் சொன்னேன் இல்லவா, நான் எனக்குன்னு ஒரு லைஃபை செட் பண்ணி அதுக்காக தான் ஃபாஸ்டிங் இருந்தேன். ஆண்டவர் அதை அடிக்கிறார். எந்த தகப்பனாவது தன் மகனுக்கு அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பானா? அப்பா சொல்றார், டே நீ என்கிட்ட கல்லு கேட்டுட்டு இருக்கடா அப்படின்னார். இல்லப்பா இது அப்பம்பா. இல்ல கல்லு உனக்கு தெரியாது. அப்ப நான் மீன்லப்பா கேட்கிறேன். நீ கேட்கறது மீன், ஆனா நீ உண்மையில என்ன கேட்கிறன்னா பாம்பை கேட்கிற. அதை தூக்கி போடு, நான் உனக்கு தரதை எடு. அந்த இடத்துல ஆண்டவர் தூக்கி போட வச்சார். அப்படி தூக்கி போட்டதுனாலதான் இன்னைக்கு நான் ஊழியக்காரனா நிக்கிறேன். 2007 கடைசியில் ஊழியக்காரனா ஆண்டவருக்கு அர்ப்பணித்தேன், அவ்வளவுதான். அப்போ உங்களுக்கு தெரியும் என் மனசு, என் விருப்பம். நான் உங்களை ரொம்ப நேசிக்கிறேன். ஆண்டவர் மேல இருக்கிற அந்த அன்பு நிமித்தம் ஊழியத்துக்கு வந்தேன், ஊழியத்துக்கு அர்ப்பணித்தேன். ஏன்னா அவ்வளோ அன்பு பாராட்டினார். என்னில் என்ன கண்டீர் பாட்டெல்லாம், அதெல்லாம் என் லைஃப். அப்படியே பாவம் செய்ய காலம் கேட்ட துரோகி, அதெல்லாம் ஃபர்ஸ்ட் பாடிட்டு வெட்டிட்டேன். ஐயோ இதெல்லாம் பாடினா என்ன துரோகினே முத்திரை குத்திடுவாங்க ஆண்டவர். அப்போதான் ஆண்டவர் சொன்னாங்க, உண்மைதானே எழுது, அதெல்லாம் என் லைஃப். ஆனால் ஆண்டவர் அந்த மாற்றம் தான் இன்னைக்கு உங்க மத்தியில் நான் நிற்கிறேன். இந்த ஏசா பாருங்க, ஒரு செகண்ட் யோசித்திருந்தானா, இயேசுவுக்கும் பசி வந்துட்டுல, நல்ல மிகுந்த பசி உண்டானது. சாத்தான் கல்லை தூக்கிட்டு வரான். அப்பா எப்பவுமே அப்பதான் கொடுப்பார். சாத்தான் கல்லை அப்பமா காட்டுவான். அந்த இடத்துல மட்டும் அவர் அதை வாங்கி இருந்தாருன்னா, இல்ல நான் பசியா இருந்தாலும் பரவாயில்ல, என் அப்பா தர்றது எனக்கு போதும், என் அப்பா தராதது எனக்கு வேண்டாம். இவன் அசட்டை பண்ணினான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆதியாகமம் 25வது அதிகாரம் 32வது வசனத்துல
அதற்கு ஏசா, இதோ நான் சாக போகிறேனே, இந்த சேஷ்ட புத்திர பாகம் எனக்கு என்னத்திற்கு என்றான். அப்பொழுது யாக்கோபு, இன்று எனக்கு ஆணையிட்டு கொடு. அவன் யாக்கோபுக்கு ஆணையிட்டு தன் சேஷ்ட புத்திர பாகத்தை அவனுக்கு விற்று போட்டான். அப்பொழுது யாக்கோபு ஏசாவுக்கு அப்பத்தையும் பயிற்றங்கூளையும் கொடுத்தான். அவன் புசித்து குடித்து அழுதான் இருக்கா, எழுந்து போயிட்டான் இருக்கா? பாக்குறீங்களா வசனம்? அவன் புசித்து குடித்து, சத்தமா சொல்லுங்க. சரி, புசித்து குடித்து அவன் ஏதோ ஒரு, அதாவது விழாத மனுஷன் கிடையாது. யாருங்க விழல? விழாத ஒரு ஆளை சொல்லுங்க. இயேசுவை தவிர இந்த பூமியில பிறந்த எல்லாம். அதனாலதான் நீதிமான் 7 தடவை விழுந்தாலும் தூக்குவார்ன்னு இருக்கு. இவன் விழுந்துட்டான். அவன் பசியில், அவன் பலவீனத்துல விட்டு போட்டான். சரி, விட்டு போட்டா இப்ப புசித்து குடிச்சாச்சு, கண்ணு தெளிந்தாச்சு, ஸ்ட்ரெங்க் வந்துட்டு இப்போ அழ வேண்டியதான அவன் எழுப்பி போயிட்டான். இப்பெல்லாம் அழல. சரி, நான் ஒரு தவறு பண்ணிட்டேன், நான் விழுந்துட்டேன். ஆனா விழுந்தவன் எழும்புகிறது இல்லையோ. இந்த இடத்துல அட்லீஸ்ட் நெக்ஸ்ட் டே அழுதானா? நெக்ஸ்ட் வீக் அழுதானா? இல்ல. ஏன் தெரியுமா? அது அவன் மேன்மையாவே நினைக்கல. இன்னொன்னு என்ன தெரியுமா? அது யார் கையில தான் இருக்கு? யாக்கோபு தானே. நிர்விசாரம் யாக்கோபு தானே. யாக்கோப்ட தானே இருக்கு. பாத்துக்கலாம், நாளைக்கு வாங்கிக்கலாம். எவ்வளவு சான்ஸ் கிடைச்சது தெரியுமா ஏசாவுக்கு? அவன் அசட்டை பண்ணி ஒரு நாள் அப்பா கூப்பிடுறாரு, மகனே நீ போய் வேட்டையாடி சமைத்து கொண்டு வா, நான் மரிக்கிறதுக்கு முன்னே நான் சாப்பிட்டு உன்னை நான் பிளஸ் பண்ணணும். அன்னைக்குதான், உண்மையிலே அன்றுதான் இவர்களுக்கான பலன் கொடுக்கப்படுகிற நாள். ஆனால் அந்த நாளிலே யாக்கோபு முந்தி கொண்டான். யாக்கோபு முந்தவில்லை என்றாலும் அது யாக்கோபின் மேல் தான் வந்திருக்கும். ஏன் தெரியுமா? ஏசா சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்டான். இப்பொழுது ஏசா வர்றான். யாக்கோபு எல்லா ஆசீர்வாதத்தையும் வாங்கி விட்டு போய்விட்டான். ஏசா வந்து கதறான், இங்க அழுறான். ஆதியாகமம் 27வது அதிகாரம் 38 சொல்லப்பட்டிருக்கிறது, என் தகப்பனே என்னையும் ஆசீர்வதியும் என்று சொல்லி ஏசா சத்தமிட்டு அழுதான் இருக்கு. ஆனா இந்த கண்ணீர்னால ஒரு பிரயோஜனமும் இல்லை. நோ யூஸ். நம்ம எல்லாம் என்ன நினைச்சிட்டு, ஆண்டவர் மன்னிக்கிறவர். உண்மையிலே மன்னிக்கிறவர். ஆண்டவர் மன்னிக்கலைன்னா நான் இல்லை. நீர் அக்கிரமத்தை கவனித்திருப்பீர் என்றால் யார் நிலை நிற்பான்? ஆனால் நமக்கு கொடுக்கப்பட்ட தருணங்கள் இருக்கிறதல்லவா, அந்த தருணங்களை தவற விட்டு நாம ஒரு தருணத்தை உருவாக்கி போயிருந்து அழுவோம் பாருங்க, ஒரு யூஸுமே இல்லை. அதான் பிற்பாடவன் கண்ணீர் விட்டு கதறியும் மனம் மாறுதலை காணாமலே போயிட்டான். பிற்பாடு அவன் அழுறான். அவன் அழுறத பார்த்து அப்பா அழுறாரு. அவன் அழுறான், அப்பா அழுறாரு. வேற என்ன பண்ண முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது. யூதாசை நினைச்சு இயேசுக்கு வருந்ததான் முடிந்ததை தவிர யூதாசை மாத்த முடியல. ஐயோ இவன் பிறக்காம இருந்திருந்தா நல்லா இருக்குமேன்னு சொல்லி வருந்துறார். ஆனா பேதுருவை சேஞ்ச் பண்ணிட்டார். ஏன்னா பேதுரு சான்ஸ், தருணத்தை யூஸ் பண்ணிட்டான். சேவல் கூவுறதுக்கு முன் சேவல் கூவுனதும் வசனத்தை நினைக்கிறான். 3 தடவை மறுதலிக்கிறான். 3வது மறுதலிக்கிறான். இயேசு திரும்பி பார்க்கிறார், சேவல் கூவுது, வசனத்தை நினைக்கிறான். ஸ்டாப் பண்ணிட்டு எழுப்பி போயிட்டான். அந்த கூட்டத்திலே இருக்கல. அவரு எழும்பி வெளியே போய் அழுதான் இருக்கு. அவன் ஒரு கூட்டத்தில் போய் உட்கார்ந்து இருக்கிறான். அந்த கூட்டத்தில் இருக்கணும்னா இயேசுவை மறுதலிக்கணும். இயேசு மறுதலிச்சா குளிர் நேரம், நெருப்பு மூட்டுறாங்க, 4 பேர் சுத்தி இருக்கிறாங்க, அதுல தனக்கு ஒரு இடம் வேணும். அந்த இடத்துல நான் உட்காரணும். நான் இயேசுவை தெரியாதுன்னு சொன்னா எனக்கு அங்க இடம் கிடைக்கும். தெரியும்னு சொன்னா என்னை விரட்டிடுவாங்க. அநேக ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக இயேசுவை மறுதலிக்கிறவங்க உண்டு. ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக இயேசுவை விட்டு கொடுக்கிறவங்க உண்டு. கொஞ்சம் குளிர் கிடைக்க, பேதுருக்கு கொஞ்சம் குளிர் வேணும், கொஞ்சம் குளிர் வேணும், அவ்வளவுதான். கொஞ்ச நேரம் அதுல உட்காரணும். அதுக்காக இயேசுவை தெரியாதுன்றான். இயேசு திரும்பி பார்த்தான் இருக்கு. சேவல் கூவிச்சு, வசனத்தை நினைக்கிறான். அந்த இடத்துல இருந்து எழும்பி வெளியே போயிட்டான். தருணத்தை யூஸ் பண்ணான்.
ஆனால் யூதாஸுக்கு சான்ஸ் கொடுத்த போதோ இயேசுவை விட்டு வெளியே போறான். 2 பேருக்கு வித்தியாசம் தான். அதனால யூதாஸை நினைச்சு இயேசு வருந்தினார். திருத்தல்ல, ஏன்னா அந்த காலம் முடிந்து விட்டது. சிலுவையில் இயேசுவோடு கூட 2 கள்ளர்கள் தொங்கினார்கள் அல்லவா? இயேசு நினைச்சா 2 பேரும் கூட்டிட்டு போயிருக்கலாமே பரலோகத்துக்கு. ஒருத்தனை தான் கூட்டிட்டு போறார். ஏன்? அவன் டைமை யூஸ் பண்றான், தருணத்தை யூஸ் பண்றான். ஒருவன் ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 17வது அதிகாரம். அத்தேனே என்னும் பட்டணத்திலே பவுல் போய் கிறிஸ்துவை குறித்து பிரசங்கிக்கிறான். அப்படி பிரசங்கிக்கும் போது அதனுடைய 32, 33, 34 வசனங்களை பாருங்கள். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, சிலர் இகழ்ந்தார்கள் அப்படின்ட்டு. 3 டைப் கூட்டத்தார் இருக்கிறாங்க. கொடுக்கப்பட்ட காலத்தை அசட்டை பண்ணுகிற கூட்டம் இருக்கிறது. சிலர் இகழ்ந்தார்கள். சிலர் நீ சொல்லுகிறதை இன்னொரு வேளை கேட்போம் என்றார்கள். அதாவது இப்பெல்லாம் நாங்க மாற மாட்டோம், இன்னொரு டைம். பல ஆண்டுகளுக்கு முன்பதாக முட்டம்ல இதே போல ரிஜாய்ஸ் யூத் கேம்ப் நடக்கிறது. அதில் நான் கீபோர்டு வாசிக்கிறேன். அப்போ சென்னையிலேருந்து ஜான் ஜோசப் அண்ணன் தான் செய்தி கொடுக்க வந்திருந்தாங்க. அப்போ அவங்க ஒரு ஸ்ரீலங்காவில் நடந்த ஒரு சம்பவத்தை சொன்னாங்க. அந்த கேம்ப் அட்டன் பண்ணவங்களுக்கு அது ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்ரீலங்காவில் ஒரு ஃபேமிலி இருந்தாங்க. அந்த ஃபேமிலியில் ஒரு வாலிப பிள்ளை. அந்த வாலிப பிள்ளை சர்ச்சில் அவ்வளோ யூத் மினிஸ்ட்ரி, சர்ச் மினிஸ்ட்ரி எல்லாத்துலேயும் ரொம்ப ஆக்டிவாக இருப்பான். ஸ்ரீலங்காலலாம் ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறவங்கள மினிஸ்ட்ரி பண்ண அலோவ் பண்ணுவாங்க, அவ்வளோ ஸ்பேஸ் கொடுப்பாங்க. அந்த வாலிப பொண்ணு கையில் ஒரு பிரான்ச் சர்ச்சே கொடுத்துட்டாங்க, நீ நடத்துமான்னு. ஆத்ம ஆதாயம் பண்ணுறது கிருபை வந்து அவளுக்கு. ஃபேமிலி அது சர்ச்சாக வந்து ஏதாவது ட்ரிப் போகிறதுக்கு வேன் புக் பண்ணி போனாங்கன்னா ஒரு அந்த வேன் போய் சேரதுக்குள்ள வேன் டிரைவருக்கு சுவிசேஷத்தை சொல்லி ரட்சிப்புக்குள்ள நடத்திடுவான். அப்படிப்பட்ட கிருபை உள்ளவா. இப்படி அவளால் சேர்க்கப்பட்ட அப்படி நிறைய ஆத்துமாக்களை ஒரு பகுதியில் சேர்த்ததுனால பாஸ்டர் அவள் கையில் ஒரு சர்ச்சை சாவியை கொடுத்துட்டார். இந்த சர்ச்சை நீ தான் நடத்தணும். அவ்வளோ நடத்தி ரொம்ப சந்தோஷமாக காலையில் இவங்க சர்வீஸ் நடந்து இவங்க சர்வீஸ் அட்டன் பண்ணுவா, அங்கே ஊழியம் செய்வா, என்னெல்லாம் ஊழியம் அவளுக்கு இன்வால்வ் ஆக முடியுமோ எல்லாம் செய்வா. ஈவினிங்கில் அந்த பிரான்ச் சர்ச்சை போய் நடத்திட்டு வருவாள். இப்படி ஒரு நாள் சர்ச்செல்லாம் முடிச்சுட்டு வரும்போது தான் அவளுடைய ஃப்ரெண்ட்ஸை பார்க்குறா. காலேஜ் படிக்கிற ஃப்ரெண்ட்ஸை பார்த்தா. ஃப்ரெண்ட்ஸை பார்க்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்னொரு இடத்துக்கு போகிறாங்க. இவ்வளோ வழியில் பார்க்குறாங்க. டேய் நீ எங்கே போகிற? நான் சர்ச்சுக்கு போகிறேன். சர்ச்சுக்கு போறியான்னு சொல்லிட்டு அவங்களும் சிரிக்கிறாங்க. ஏன்னா அவங்களும் கிறிஸ்டின்ஸ் தான். நீங்கள் எங்கே போகிறீங்க? இப்போல்லாம் யாராவது சர்ச்சுக்கு போவாங்களடா, அதெல்லாம் காலில் போயிட்டு வந்தாச்சு பாரு, நாங்கள் ஒரு இடத்துக்கு போகிறோம். இவா அவங்கள ஆதாயப்படுத்த பார்க்குறான். இங்கே பாரு, நீ மட்டும் சர்ச்சுக்கு வந்து பாரு, இப்போ நான் தான் இந்த சர்ச்சை நடத்துகிறேன் தெரியுமா, நீங்கள் மட்டும் வந்து பாருங்கள். அப்போ அந்த ஃப்ரெண்ட்ஸ் ஒரு டிமாண்ட் வைக்கிறாங்க. என்ன டிமாண்ட்னா, இன்னைக்கு நாங்கள் போகிற இடத்துக்கு நீ வா, வந்துட்டேன்னா நெக்ஸ்ட் வீக் உங்க கூட நாங்கள் சர்ச்சுக்கு வரோம். இவ அக்செப்ட் பண்ணுறான். எப்படியாவது இவங்களை கூட்டிடுவோன்னு சொல்லிட்டு இவங்க போகிற இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அது ஒரு மோசமான இடம். அந்த லைஃப் ஸ்டைல் இவளுக்கு ஆரம்பத்தில் கஷ்டமாக இருக்குது. அப்புறம் கொஞ்ச நேரம் அதில் உட்காந்து பார்த்து இவளுக்கு அது பிடிக்க ஆரம்பிக்குது. இவன் சொல்கிற நாளைக்கு என்னை கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு. நாளைக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. 1 வீக்கில் சேஞ்ச் ஆகிட்டான். அவள் சேஞ்ச் ஆகிறதுக்கு அவள் என்ன ரீசன் சொன்னா அப்படின்னா, எல்லாரும் அவங்க லைஃப்பை அனுபவிச்சுட்டு தானே ஆண்டவருக்குள்ளே வராங்க. நான் இன்னும் இந்த உலகத்தில் ஒன்று கூட அனுபவிக்க, ஒரு சினிமா கூட நான் இன்னும் பார்க்கல. நான் சின்ன வயசுலேருந்தே ஆண்டவர்னு ஓடிட்டு இருக்கிறேன். எனக்கு ஒரு கேப் வேணும். இது நடக்கிறது ஜூன் மாதம். எனக்கு ஒரு 6 months கேப் வேணும். நான் டிசம்பர் எண்டு வரைக்கும் நான் இந்த உலகத்தை அனுபவிச்சுட்டு டிசம்பர் எண்டு முடிஞ்சு ஜனவரி 1 சர்வீஸ் நடக்கும்போது நான் சர்ச்சில் இருப்பேன். பாஸ்டரை கூப்பிட்டு கேட்குறாரு, ஏமா நீ இப்படி மாறிட்ட? பாஸ்டர் சொன்னார், பாஸ்டர் ஒரு 6 months எனக்கு டைம் கொடுங்க. பாஸ்டர் அழுறாரு. அவங்க அப்பா அம்மா அழுறாங்க. மூத்த மகா 2 பிள்ளைங்க, அவங்க அப்பா அம்மா அழுறாங்க. எல்லாம் 1 month எனக்கு டைம் கொடுங்க. டிசம்பர் 26 சண்டே வருது, 2004 ஆண்டு. அந்த 26 அவங்க சர்ச்சில் வந்து ஃபேமிலி டெஸ்டிமனி சொல்லுவாங்க லாஸ்ட் சண்டேல. அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க, இங்கே பாருமா,
எல்லாரும் குடும்பமாக சாட்சி சொல்லுவாங்க. நீ அந்த சாட்சி நேரமாவது வந்து நின்றுட்டு போ அப்படின்னு. அப்போ அவள் சொல்கிறாம்மா 5.5 மாதம் பொறுத்துட்டீங்க, இன்னும் ஒரே ஒரு மந்த் தான், இன்னும் 1 வீக் தான், நெக்ஸ்ட்டு சண்டே நான் சர்ச்சில் ஃபஸ்ட் ஆளாக இருப்பேன், பழையது போல் ஊழியெல்லாம் செய்வேன்னு சொல்லிட்டு விட்டான். அவங்க கெஞ்சிட்டு அழுதுட்டு போகிறாங்க, கேட்கல. அவங்க வந்துட்டாங்க சர்ச்சுக்கு. அவங்க சர்ச் இருக்கிறது ஃபஸ்ட் ஃப்ளோரில், இவங்க வீடு இருக்கிறது பீச் ஏரியாவில். நமக்கு தெரியும் 2024 டிசம்பர் 26 உலகத்தையே அதிர்ச்சிக்குள்ளாக்கின சுனாமி அடித்த நாள். இவங்க இந்த பிள்ளையோட அப்பா, அம்மா, தங்கச்சி 3 பேர் சர்ச்சில் இருக்கிறாங்க. சர்ச்சு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருந்தது, இவங்க வீடு பீச் ஏரியாவில், இவன் மட்டும் வீட்டுக்குள்ளே இருக்கிறான். அடித்த சுனாமியில் அந்த பிள்ளை இறந்துட்டான். இவங்க 3 பேரும் சர்ச்சு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருந்ததுனால இவங்க காப்பாற்றப்பட்டாங்க. இது கதையல்ல. அந்த ஃபேமிலியை தெரிந்த ஒருவர் இதே போல் ஒரு யூத் கேம்பில் பல ஆண்டுகளுக்கு முன்பாக வந்து சொன்ன சாட்சி. அதாவது ஏசா அழலைன்னா கூட பரவாயில்லங்க, அழுறாங்க. இரும்பு மனுஷன் ஏசா, எத்தனை மிருகங்களை வேட்டையாடக்கூடிய அப்படி உடஞ்சு அழுற. அப்பா எனக்கு வேற ஆசீர்வாதமே இல்லையாப்பான்னு அழுறான். ஆனால் நோ யூஸ். யூதாஸ் வருந்துறான், அந்த காசை செலவு கூட பண்ணல, தூக்கி ஆலயத்தில் எரியிறான். ஐயோ குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்து விட்டேனே. இவன் திருப்பி அந்த காசை கொண்டு கொடுக்குறான். எதுக்கு எரிஞ்சிருப்பான்? அவரை விட்டுருங்கன்னு சொல்லி. இல்ல, நோ யூஸ். அது போலதான் சிலர் இகழ்ந்தார்கள். சிலர் நீ சொல்லுகிறதை இன்னொரு வேளை கேட்போம். இந்த இன்னொரு வேளைன்னு சொல்லி விடாதீங்க. நான் படித்த காலேஜில் நான் ஃபைனல் இயர் முடிக்கிறேன். அந்த எவ்ரி இயர் இந்த கேம்பஸ் குரூசைட்லேருந்து ஒரு மீட்டிங், ஸ்பெஷல் மீட்டிங் வைப்பாங்க. நான் படிக்கும்போது நான் அந்த மீட்டிங் அங்கே நடத்தினதுனால என்னை இன்வைட் பண்ணியிருந்தாங்க, நானும் போயிருக்கிறேன். அப்போ ஒரு சீஃப் கெஸ்ட் ஒருத்தர் வந்திருக்கிறார். அவர் ப்ரீச் பண்ணிட்டு இருக்கிறார். ப்ரீச் பண்ணிவிட்டு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்கன்னு சொல்லும்போது ஒரு பையன் எழும்பி இடக்கு முடக்கா கேள்வி கேட்டு கேட்டு அவரை ரொம்ப வருத்தப்படுத்திட்டான். அப்போ அவர் ஏதோ ஒரு வார்த்தையை சொன்னார். சொல்லும்போது, தம்பி நீ இன்னைக்கு மட்டும் நீ ஒப்பு கொடுத்து பாரு தம்பி, ஆண்டவர் உன்னை ரொம்ப ப்ளஸ் பண்ணுவாங்கப்பா, நீ நல்லா இருப்பப்பான்னு சொல்லும்போது அந்த தம்பி சொன்ன வார்த்தை, நான் அந்த மீட்டிங்கில் இருக்கிறேன். அந்த தம்பி சொல்கிறான், பிரதர் நீங்கள் இதே வார்த்தையை நெக்ஸ்ட் இயர் சொல்லுங்க, நான் கேட்குறேன், 1 இயர் என்னை விட்டுருங்க அப்படின்னா. எனக்கு அந்த தம்பி யாரெல்லாம் தெரியாது, ஆனால் அந்த தம்பி ஃபேஸை நான் ரொம்ப நோட் பண்ணேன். ஏன்னா இவன் இப்படி அவரை இவ்வளோ கஷ்டப்படுத்துகிறானே, ஒரு கெஸ்ட்டு வந்திருக்கிறாங்க, அவரை இவ்வளோ காயப்படுத்திட்டு இருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன். மீட்டிங் முடிச்சு நான் வந்துட்டேன், எல்லாம் ஒரு 3 months ஆகலை. அந்த காலேஜிலேருந்து ஒரு மேடம் எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க, இன்னைக்கு பேப்பர் எடுத்து பாருங்க அப்படின்னாங்க. பேப்பர் எடுத்து பார்க்கும்போது அதில் ஒரு ஃபோட்டோ இருக்குது. அந்த தம்பி யார் தெரியுதா அப்படின்னு. ஏன்னா ஆக்சிடெண்ட்டில் மரணம்னு இருக்கு. ஒரு தம்பி அன்னைக்கு அந்த மீட்டிங்கில் எழும்பி சத்தம் போட்டுட்டு இருந்தான் தெரியுமா. எனக்கு ரொம்ப ரொம்ப வேதனையாயிட்டு ரொம்ப அழுதுட்டேன். எனக்கு கேட்குற அன்பு தம்பி தங்கச்சி, ஃபர்ஸ்ட் செஷனில் உங்களை பயமுறுத்துவதற்காக நான் இதை சொல்லவில்லை. எத்தனையோ பேர் சான்ஸை மிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரொம்ப ரிசல்ட் வந்த அப்புறம் அழுது என்ன யூஸ் இல்லை, அழுது என்ன யூஸ். ஆனால் நம்மில் அநேகர் அழுகிறதே ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தானே. ஏசாவா மாதிரி அழுறதுக்காக கர்த்தர் நம்மை அழைத்தார். யாபோக் காற்றின் கரையில் யாக்கோபை போல் அல்லவா அழைத்தார். யாக்கோபின் அழுகை எவ்வளவு ஆசீர்வாதமாய் மாறினது. ஆனால் ஏசாவின் அழுகையினால் 5 காசுக்கு பிரயோஜனம் இல்லையே. நம்முடைய அழுகையெல்லாம் ஏசாவின் அழுகையா இருக்குமானால் உன் வாழ்க்கை பிரகாசமா இருக்க உன் காலத்தை நீ பிரயோஜனப்படுத்தணும். காலத்தை நீ பிரயோஜனப்படுத்தினா நீ இப்போ எந்த ட்ராக்ல ஓடிட்டு இருக்கிறியோ அதிலிருந்து சரியான ட்ராக்ல வரணும். அந்த சரியான பாதையில நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்புமே உனக்கும் ஆசீர்வாதம், உன் மூலமாய் பிறருக்கும் ஆசீர்வாதம். யாக்கோபை பாருங்கள். யாக்கோபு வீட்டை விட்டு புறப்படுகிற. யாக்கோபுக்கும் தேவனுக்கும் சம்பந்தமே இல்லை. ஆனா சேஷ்டபுத்திர பாகத்தின் மேல அவனுக்கு ஆசை இருந்தது. சேஷ்டபுத்திர பாகத்தின் மேல ஆசைனா சொத்து மட்டுமல்ல, இனி இந்த வீட்டில் அவன் தான் அடுத்த அடையாளமாய் அறியப்படணும். மேலானதை தானே நாடுகிறான். அவன் நாட்டம் சரிதான், அவன் போன ரூட்டு தான் தப்பு, ஏமாற்றி வாங்கினது அதுதான் தப்பு. ஆனா நாட்டம் சரி. அவனுடைய ஏன் என்னால் இதை அடைய முடியாது, ஏன்? அதனாலதான் அவன் போராடி மேற்கொள்ளுகிறான், போராடுறான். ஏசாவுக்கு போராட வேண்டிய அவசியம் கிடையாது.
ஆனா நீங்க பாத்தீங்கன்னா ஆசீர்வாதம் வரும்போது ரெண்டு மாறுது. யாக்கோப ஆசீர்வதிக்கும் போது தேவனால நீ எல்லாமே ஆசீர்வதிக்கப்படுவாய் அப்படின்னு ஏசா சொல்றாரு. என்ன சொல்றாரு? தேவன் உனக்கு வானத்து பனியையும் பூமியின் கொழுமையையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சை ரசத்தையும் தந்தருளுவாராக. அதாவது நீ போராட வேண்டிய அவசியம் இல்லை, யாக்கோபே உனக்கு தந்துருவார். ஏன்னா சேஷ்டபுத்திர பாகத்தை வாங்கி விட்டான். ஏசாவுக்கு ஈசாக்கு கொடுத்த ஆசீர்வாதம் என்ன? உன் பட்டயத்தினால் பிழைத்து உன் சகோதரனை சேவிப்பார். உண்மையில் அப்படியே மாறுது. சேஷ்டபுத்திர பாகத்துக்காக ஏசா போராட வேண்டிய அவசியம் இல்லாமல் இருந்தது. ஆனால் அதை அவன் அசட்டை பண்ணதுனால இப்போ அவனுக்கு லைஃப் எப்படி மாறுது தெரியுமா? இனி நீ பிழைக்கணும்னா நீ போராடி தான் அவன் லைஃப்ல ஸ்ட்ரகிள் பண்ணி ஒவ்வொரு காரியத்தையும் நீ போராடிட்டு தான் இருக்கணும். சாப்பாடுக்கு நீ போராடணும். உன் பட்டயத்தினால் நீ பிழைத்து நீ போராடி தான் ஆகணும். ஆனால் யாக்கோபுக்கு அப்படி இல்லை. யாக்கோபு கொடுக்கப்பட்ட காலத்தில் போராடினான், பிற்பாடு உட்கார்ந்து சாப்பிட்டான். ஆனால் ஏசாவின் நிலைமை அப்படி அல்ல. அவனுக்கு பிறக்கும் போதே சேஷ்டபுத்திர பாகம் இருந்தது, அவன் அதை அசட்டை பண்ணா. இப்போ அவனுடைய ஃபியூச்சர் எப்படி இருக்கு தெரியுமா? ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டி இருக்கிறது, ரொம்ப போராட வேண்டி இருக்கு. அநேக வாலிபர்கள் எனக்கு எத்தனை பேரை தெரியும், சிலருடைய லைஃப் அவங்க ஆரம்பத்தில் வாழ்ந்த வாழ்க்கையும் அவர்களுடைய பின் வாழ்க்கையை பார்க்கும்போது வேதனையா இருக்கும். ஏசாவை பாருங்க, ஆரம்பத்தில் அவனுக்கு இது எதுக்குமே அவன் போராட வேண்டிய அவசியமே கிடையாது, எல்லாமே அவன் கூடவே வந்துச்சு. ஆனா அவன் அசட்டை பண்ணிச்சே, இதெல்லாம் என்னத்தை, இதெல்லாம் எதற்கு? எனவேதான் மீகா 6:9 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய சத்தம் நகரத்தை நோக்கி கூப்பிடுகிறது, ஞானம் உள்ளவன் உமது நாமத்தை மதிப்பான். ஆண்டவருடைய வார்த்தை வருது, ஞானம் உள்ளவன் மதிப்பான். நாளைக்கு 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 நாளைக்குன்னு சொல்லிட்டு அடுத்து என்ன செய்யணும்னு தெரியாம கண்ணை கட்டி காட்டுல விட்டது போல லைஃபே மாறுது. யாக்கோபு ஆரம்பத்தில் போராடுற, எப்படி இதை வாங்கலாம்? அவன் கூழ் காய்த்து கொண்டிருக்கும் போது சான்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தான். உனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும் போது அதை கடைசி சான்ஸா நினைச்சு நீ யூஸ் பண்ணி பாரு, நிச்சயம் அந்த இடத்துல நீ ஜெயத்தை பார்ப்ப. பர்திமேயு பாத்தீங்களா? இயேசுவே தாவீதின் குமாரனேன்னு கூப்பிடும்போது அவனை ஸ்டாப் பண்றாங்க, சத்தம் போடாத. அந்த இடத்துல மட்டும் அவன் ஸ்டாப் பண்ணியிருந்தானா லைஃப் லாங் அவன் பிச்சைக்காரன் தான். இந்த சான்ஸை நான் மிஸ் பண்ணக்கூடாது. யார் என்ன சொன்னா என்ன, யார் என்ன தடுத்தா என்ன, ஏன்னா இந்த வழியா நாளைக்கு இயேசு வருவாரான்னு தெரியாது. இது எனக்கு கொடுக்கப்பட்ட தருணம், இது எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம். அவன் இன்னும் சத்தமிட்டான், இன்னும் சத்தமிட்டான். தருணத்தை ஒருவன் பயன்படுத்த துவங்குகிறான் என்றால், இந்த பகல் வேளையில ஃபர்ஸ்ட் செஷன்ல எத்தனை பேர் இதை லிசன் பண்றீங்கன்னு எனக்கு தெரியல. நான் திருப்பி சொல்ல, நீங்க எங்கேயோ இருக்கிறீங்க, நான் எங்கேயோ இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனால் ஆவியானவர் பேசுகிறது மட்டும் எனக்கு நன்றாய் தெரியும். இந்த செய்தியை கேளுங்கள். தருணத்தை பர்திமேயு பயன்படுத்தினான், இயேசு அவனுக்காக நின்றார். இந்த நாட்களில் அன்பு தம்பி தங்கச்சி, உனக்கு கொடுக்கப்பட்ட இந்த காலத்தை நீ சரியாய் பயன்படுத்துவாய் என்றால் உலகமே உன்னை தடுத்தாலும் உனக்காக இயேசு நிற்பார். ஆமென் சொல்றவங்க மட்டும் நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க. யாரும் நிக்க, இயேசு நிப்பார். சான்ஸை யூஸ் பண்றவனுக்காக இயேசு நிப்பார். ஏன்னா தருணம் கொடுக்கிறது இயேசு தானே, தருணம் கொடுக்கிறது இயேசு அல்லவா? ஆனா நாளைக்கு நாளைக்குன்னு விடாதே. பேசா பாருங்க. அது போலதான் யாக்கோபு ஒரு விஷயம் அவனுக்கு கொடுக்கப்பட்ட சான்ஸை மிஸ் பண்ணான். என்ன தெரியுமா? யாக்கோபு வீட்டை விட்டு புறப்பட்டு வருவான். ஆதியாகமம் 28வது அதிகாரம். நான் இந்த பகுதியை சொல்லி அப்படியே ஒரு சில நிமிடங்கள் நாம ஜெபிக்க போறோம். ஆதியாகமம் 28வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். யாக்கோபை அவங்க அப்பா அம்மா அனுப்பி விடுவாங்க. 10வது வசனம் 11வது வசனத்தை பாருங்கள். யாக்கோபு பெயர்சபாவை விட்டு புறப்பட்டு ஆரானுக்கு போக பிரயாணம் பண்ணி ஒரு இடத்தில் வந்து சூரியன் அஸ்தமித்தபடியினால், நான் ஒவ்வொன்றையும் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு சொல்லுகிறேன். இப்போ உண்மையிலே யாக்கோபுடைய நிலைமை என்ன இருக்கு தெரியுமா? அடுத்து என்ன லைஃப் எதுவுமே தெரியாது. அவன் லைஃப்ல சூரியன் அஸ்தமித்து விட்டது. சூரியன் அஸ்தமித்ததுன்னா என்ன தெரியுமா? ஃபியூச்சர் தெரியாம வாழ்கிறவன். நாளை என்னன்னே தெரியாது. புறப்பட்டு போறான், எங்க போறோம், எதுக்கு போறோம், எதுக்கு மாமா வீட்டுக்கு போறோம், ஒண்ணுமே தெரியாது. போறான்.
அவன் லைஃப்ல சூரியன் அஸ்தமிக்கிறது. அங்கே அவன் ஒரு கல்லை எடுத்து வைத்து படுக்கிறான். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகிறான். தரிசனமாகி, நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் ஆகிய கர்த்தர் அப்படிங்கிறார். எதுக்கு இப்படி இன்ட்ரடியூஸ் பண்றார்? யாக்கோபே, இப்ப நான் உன்னை மீட் பண்ண வந்தது எதுக்கு தெரியுமா? உங்க அப்பாவினுடைய தேவனாய், உங்க தாத்தாவுடைய தேவனாய் அறியப்பட்ட நான் உன்னுடைய தேவனாய் அறியப்பட விரும்புகிறேன். யாக்கோபுக்கு கொடுக்கப்பட்ட ப்ரெஷியஸ் டைம் இது, கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி இது. ஆனா யாக்கோபு என்ன பண்ணார் தெரியுமா? எழும்பி இருந்து, இந்த இடம் எவ்வளவு பயங்கரமா இருக்கு. உன்ட இடத்தை பத்தியா கேட்டாரு யாக்கோபே? உன்னை பத்தி தானே கேட்டார். நீ உன்னை பத்தி தானே சொல்லணும். ஆண்டவரே, நான் யாக்கோபு ஆண்டவரே, நான் எங்க அண்ணனை ஏமாத்திட்டேன் ஆண்டவரே, நான் இப்படி பண்ணிட்டேன் ஆண்டவரே, அப்படி இல்லவா யாக்கோபு நீ சொல்லணும். ஆனா நீ அவர்கிட்ட என்ன பேசிட்டு இருக்கிற? உன்னை பத்தி பேசாம வேற எல்லாத்தையும் பத்தி பேசிட்டு இருக்கிற. நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும், யாக்கோபு பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஆண்டவர் ஸ்டாப் பண்ணிடுவார் பேசுறத. ஏன்னா இவன் சான்ஸை மிஸ் பண்ண போறான். கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டியை இவர் மிஸ் பண்றாரு. இந்த இடம் எவ்வளவு பயங்கரமா இருக்கு சொல்லிட்டு அடுத்து சொல்றாரு, நான் போகிற இந்த வழியில எல்லாம். அப்ப நான் எங்க போகணும்னு யார் இப்ப தீர்மானிக்கிறான்? அவனே தீர்மானிக்கிறான். கர்த்தர் சந்திக்கிறதுக்கு முன்னாடி யாக்கோபு எங்க போகணும்னு வந்தானோ, கர்த்தர் சந்தித்த பிறகும் அங்கதான் போறான். இந்த 2 நாள் ஆண்டவர் சமூகத்தில் இருக்கணும்னு வந்திருக்கிறீங்க. இதன் பிறகு உங்க பாதையை தீர்மானிக்கிறது நீங்களா இருப்பீர்களே என்றால் நீங்கள் தருணத்தை மிஸ் பண்றீங்க. இல்ல, ஆண்டவர் நான் எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. இதுக்கப்புறம் தேவனும் அந்த சந்திப்புக்கு பிறகு நாம் எடுக்கிற தீர்மானம் இருக்குல்ல, அதுதான் நம்ம தருணத்தை யூஸ் பண்றோமா மிஸ் பண்றோமா என்பது இருக்கிறது. இங்க கர்த்தர் இவ்வளவு பேசினதுக்கு அப்புறமும் 28வது அதிகாரம் அதனுடைய 20வது வசனத்துல யாக்கோபு சொல்லுகிறார், தேவன் என்னோட இருந்து நான் போகிற இந்த வழியில. எந்த வழி? இந்த வழியை தீர்மானித்தது யாரு? யாக்கோபு. ஆண்டவர்கிட்ட கேட்கணும்ல, ஆண்டவரே என்கிட்ட பேசுறீங்க, நான் என் வாழ்க்கையின் சூரியன் அஸ்தமித்து விட்டது, எங்க போகணும்னு தெரியல, என்ன செய்யணும்னு தெரியல, எனக்கு சொல்லி கொடுங்கன்னு சொன்னா ஆண்டவர் சொல்லாம இருப்பாரா? நம்ம பாதையில ஆண்டவரை இழுக்க பார்க்கிறோம், அப்படி வரவே மாட்டார். எகிப்தில இஸ்ரவேலர்கள் இருந்தார்களே, மேகஸ்தம்பம் அக்னி ஸ்தம்பம் எங்கே பார்த்தார்கள்? எகிப்தை விட்டு வெளியே வந்த பிறகு. உனக்கு தேவையான அற்புதத்தை எல்லாம் செய்வார், ஆனா நீ அவரால் நடத்தப்படணும்னா நீ எகிப்தை விட்டு வெளியே வந்துதான் ஆகணும். தமஸ்குக்கு போகிற வழியில பவுலை சந்திக்கும் போது பவுல் கேட்கிற, நான் என்ன செய்யணும்? இப்படிதான் இங்க யாக்கோபு கேட்டிருக்கணும். அதை அவர் கேட்க மனசு இல்லை. ஏன்னா அவர் ஆல்ரெடி செட் பண்ணிட்டார். எங்க மாமா வீட்டுக்கு போகணும், மாமா வீட்டுல பிள்ளைங்க இருக்கிறாங்க, ஆல்ரெடி அவர் செட் பண்ணிட்டார். மனசுல ஒன்றை தீர்மானித்து விட்டு தேவ சமூகத்தில் வந்து, இந்த இடம் இவ்வளவு பயங்கரமா இருக்கு, இந்த மீட்டிங் ரொம்ப சூப்பர், இந்த சர்டிபிகேட் கேட்கறது ஆண்டவர் பிடிக்காது. இன்னைக்கு யூத் கேம்ப் ரொம்ப நல்லா இருந்து. என்ன நல்லா இருந்து? எதுக்கு நல்லா இருந்து? நல்லாதான் இருக்கும். நல்ல ஒரு ஹால், நல்ல ஸ்பீக்கர் சிஸ்டம், சூப்பர் அட்மாஸ்பியர், நல்லா தான் இருக்கும். எது நல்லா இருக்காது? இந்த சர்டிபிகேட் கேட்டு எதுக்கு? இந்த இடம் இவ்வளவு பயங்கரமா இருக்கு சொன்ன ஆண்டவர் அப்பா பாப்பா அவருக்கு குளிர்ந்துச்சா? ஒன்னும் இல்லை, அவர் சைலண்ட் ஆயிட்டார். ஏன்னா அவன் மனசுல ஒரு நான் இப்படிதான் போவேன், இப்படிதான் பயணிப்பேன். ஆண்டவர் இந்த இடம் எவ்வளவு பயங்கரமா இருக்கு சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்றாரு தெரியுமா? நான் போற இடத்துல எல்லாம் நீங்க என் கூட இருந்து எனக்கு உண்ண உணவு ஒடுக்க உட இதெல்லாம் தந்து என்னை காப்பாத்தினீங்கன்னா நான் உமக்கு தசம பாகம் தருவேன் அப்படிங்கிறாரு. தாத்தா என்ன பண்ணாரு? பலிபீடம் கட்டினாரு. அப்பா என்ன பண்ணாரு? பலிபீடம் கட்டினாரு. யாக்கோபு என்ன பண்றாரு தெரியுமா? தசம பாகம் கொடுக்கிறார். தசம பாகம் என்ன? பைபிள் கணக்குப்படி 10ல் 1. என்ன 10ல் 1ன்னா, ஆண்டவரே 1 உங்களுக்கு, மீதி 9 எனக்கு. 1 நான் உங்களுக்கு தருவேன், நீங்க அந்த 1 என்ன செய்றீங்கன்னு நானும் கேட்க மாட்டேன், மீதி 9 நான் என்ன செய்யறேன்னு நீங்களும் கேட்கக்கூடாது. யூத் கேம்புக்கு 2 நாள் நான் இங்கே வருவேன். இந்த 2 நாள் உங்களுக்கு என்ன செய்யணுமோ என்ன அதை செஞ்சிருங்க. மற்ற எல்லா நாளும் நான் என்ன செய்யறேன்னு நீங்க. சாட்டர்டே சண்டே நான் சர்ச்சுக்கு வந்துடுவேன், மீதி எல்லா நாளும் நான் என்ன பண்றேன் நீங்க. நம்ம இப்படி ஆண்டவருக்கு கணக்கு போட்டு கொடுக்கிறோம். ஆண்டவர் சைலண்ட் ஆயிட்டார். ஆண்டவர் ஃபோர்ஸ் பண்ணி யாரையும் அர்ப்பணிக்க வைக்க மாட்டார்.
ஆனா சான்ஸ் கொடுப்பார், தருணம் கொடுப்பார். இவன் இந்த தருணத்தை மிஸ் பண்ணான். இங்கே அவன் அழுதுருக்கணும். அவன் மட்டும் பெத்தேலில் அழுதிருந்தால் அவன் லைஃப்ல ஒரு பெரிய இழப்பை பார்த்திருக்க மாட்டான். இப்ப நேரம் எங்க வராரு தெரியுமா? மாமா வீட்டுக்கு வராரு. அங்கே ராகேலை பார்த்ததும், ராகேல்கிட்ட இதுவரை பேசினது கிடையாது, போட்டோ கூட பார்த்தது கிடையாது. ஆனா ராகேலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்ததுமே கட்டி பிடிச்சு ஓன்னு அழுதான். இது அவன் எங்க அழுதுருக்கணும் தெரியுமா? அவனை அறியாத ராகேல் இடத்தில் அவன் அழுகிறான். அவனை அறிந்த கர்த்தர் இடத்தில் அவன் அழவில்லை. நாம கூட அதுதானங்க, நம்மை சரியாய் அறியாத புரியாதவர்கள் கிட்ட எல்லாம் போய் அழுறோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸு கிட்ட போய் அழுறோம். அதாவது முத்துக்களை பன்றிகள் முன் போடாதிருங்கள் என்று பைபிள்ல இருக்கு. இந்த கண்ணீர் முத்து, அது விதை, அது டைமண்ட், அது ப்ரெஷியஸ். அது எங்க யார் மத்தியில் வடிக்கிறோம் என்பது ரொம்ப முக்கியம். யோசேப்பு முதல்ல தன்னுடைய சகோதரர்களுக்கு முன்னாடி அழுதான். அந்த கண்ணீரை அவங்க மதிக்கவே இல்லை. பிற்பாடு யோசேப்பு அரண்மனையில் சகோதரர்கள் வரும்போது யோசேப்புக்கு அழுகை வந்தது பைபிள் என்ன சொல்லுது தெரியுமா? அவன் உள்ள போய் அழுதுட்டு கண்ணை தொடச்சிட்டு வெளியே வந்தான் இருக்கு. என்ன அதுன்னு அர்த்தம்? இனி இந்த கண்ணீரை நான் வேஸ்ட் பண்ணக்கூடாது. எந்த இடத்துல என் கண்ணீருக்கு மதிப்பு இல்லையோ அந்த இடத்துல நான் அழக்கூடாது. அழ வேண்டிய சூழ்நிலை வந்தால் அழக்கூடாது. ஆனால் கண்ணீரை அற்பமா எண்ணாதவருக்கு முன்னாக நான் அழணும். கண்ணீரை அற்பமா எண்ணாதவர். இதை யாக்கோபு பாருங்க, பெத்தேல் அழுது இருந்தா அவன் சரித்திரம் வேற. 20 வருடம் கழித்து இப்பொழுது யாபோக்காட்டின் கரையில் வருகிறான். அங்கே வருவதற்கு காரணம் என்ன? ஏசா 20 வருடத்துக்கு முன்னாடி தனியா அவனை சந்திக்கிறதுக்கு வரான். இப்ப 20 வருடம் கழித்து 400 பேரோடு சந்திக்க வரான். இந்த 20 வருட பகை நீள காரணம் யாரு தெரியுமா? யாக்கோபு. பெத்தேல் அழுதிருந்தா அன்னைக்கே பிரச்சனை சால்வ் ஆயிருக்கும். பல பிரச்சனை சால்வ் ஆகாததுக்கு காரணம் தேவன் தரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம மிஸ் பண்ணது. இப்ப பெனியல் யாபோக்காட்டின் கரையில யாக்கோபு உட்கார்ந்து இருந்து அழுறான். அழும்போது வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை விடு, நான் போகட்டும் அப்படிங்கிறார். அதன் அர்த்தம் என்ன? இன்னும் கர்த்தர் யாக்கோபு தொடலைன்னு அர்த்தம். என்னை விடுன்னு அர்த்தம் என்ன? யாக்கோபு கர்த்தரை பிடிச்சிருக்கிறான், கர்த்தர் இன்னும் யாக்கோபு பிடிக்கல. கர்த்தர் யாக்கோபு பிடிக்கணும்னா யாக்கோபு நீ முழுமையை ஒன்று கொடுக்கணும். ஆண்டவரே என்னை பிளஸ் பண்ணுங்க ஆண்டவரே. ஆண்டவர் சொல்றார், உன் பேர் என்ன? இப்ப சொல்றார், நான் யாக்கோபு. இதை எங்க சொல்லியிருக்கணும் தெரியுமா? பெத்தேல்ல சொல்லியிருக்கணும். இதுக்கு யாக்கோபு எடுத்த பீரியட் தருணம் 20 years, 20 வருடம். 20 வருடம் எடுக்கிறார். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அவனை தொடுறார். அவனை தொட்டார். இப்ப யாக்கோபு மாறிட்டான். சூப்பர். ஆனா இந்த 20 years எடுத்ததுனால யாக்கோபு சந்தித்த மிகப்பெரிய இழப்பு என்ன தெரியுமா? அவங்க அம்மாவை அதுக்கப்புறம் பார்க்கல. அவங்க அம்மா என்ன சொல்லி அனுப்புவாங்க தெரியுமா? நீ போ, உங்க அண்ணன் கோவம்லாம் தீர்ந்ததுக்கு அப்புறம் நான் சொல்லி அனுப்புவேன். அன்னைக்குதான் அவங்க அம்மா அவன் கடைசியா பார்த்தது. அவனுக்கு ரொம்ப பிரியமானவங்க யாருன்னா அவங்க அம்மா. அவங்க அப்பாவோட அவனுக்கு ரொம்ப எல்லாவற்றிலும் ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தது அம்மா. இழப்பு இழப்பு தான். திருப்பி அவன் வீட்டுக்கு வரும்போது அப்பா இருக்கிறாரு, அம்மா இல்ல. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பெத்தேல்ல மட்டும் இந்த அனுபவம் நடந்திருந்தா ஏசாவின் கோபம் மாறி இருக்கும். வீட்டுக்கு வந்திருப்பான், அம்மாவை பார்த்திருப்பான். நம்ம தருணத்தை மிஸ் பண்ண நம்ம லைஃப்ல எதை இழக்கிறோன்னே தெரியாது. ஏன்னா நம்ம ஒவ்வொரு தருணத்தை மிஸ் பண்ணும்போது திறப்பை உண்டாக்குகிறோம். சத்ரு உள்ளே புக மாறி யாக்கோபு மாறிட்டார், இஸ்ரவேலா. ஆனா அந்த மாற்றத்தை பார்க்கறதுக்கு யாரு இல்ல தெரியுமா? அம்மா இல்ல. அந்த அம்மா தானே என் பிள்ளை மாறணும்னு ஆசைப்பட்டு துடிச்சிட்டு இருந்தாங்க. ஐயோ, ஏசா நாளைக்கு எப்படினாலும் பிழைச்சிருவான். இந்த யாக்கோபுக்கு ஒண்ணுமே தெரியாத இவன் கூழ் காய்ச்சிட்டு இருக்கிறவன்ல, என் பிள்ளை ஆசீர்வதிக்கப்படணும்னு துடித்து கொண்டிருந்த தாயார். ஆமென்.
இப்பொழுது யாக்கோபு அதே 32வது அதிகாரம் பாருங்கள், 30வது வசனம், 31வது வசனம். அப்பொழுது யாக்கோபு, நான் தேவனை முகமுகமாய் கண்டேன், உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த ஸ்தலத்துக்கு பெனியேல் என்று பெயரிட்டான். 31, அவன் பெனியேலை கடந்து போகையில் சூரியன் உதயமாயிற்று. அன்று அவன் வாழ்க்கையில் அஸ்தமித்த சூரியன். எப்பொழுது அவனுக்குள்ளே மாற்றம் உண்டானதோ அப்பொழுது உதயமாயிற்று. அவனுக்கு ஒரு புதிய துவக்கத்தை கர்த்தர் கொடுக்கிறார், புதிய ஆரம்பத்தை கொடுக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தம்பி தங்கச்சி, அன்பு வாலிபர்களே, அன்பு ஊழியர்களே, எல்லாருக்கும் இந்த சத்தத்தை கேட்கும்படி பரிசுத்த ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறார். உங்க வாழ்க்கையிலே சூரியன் அஸ்தமித்த நிலை, எந்த ஒரு காரியத்தை குறித்து ஒரு நிச்சயம் இல்லாத நிலை, இன்று கர்த்தர் தருகிற இந்த நல்ல தருணத்தை நீங்கள் பயன்படுத்துங்கள். நான் நம்புகிறேன், இன்று கர்த்தர் உங்களை தொடுவார். உங்கள் வாழ்க்கையில் அஸ்தமித்த சூரியன் உதயமாக போகிறது. நம்புறவங்க கைகளை உயர்த்தி சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் ஒரு வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதியாகமம் 35வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை பாருங்கள். தேவன் யாக்கோபை நோக்கி, நீ எழுந்து பெத்தேலுக்கு போய் அங்கே குடியிருந்து நீ உன் சகோதரனாகிய ஏசாவின் முகத்திற்கு விலகி ஓடுகிற போது உனக்கு தரிசனமான தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு. இதை ஏன் ஃபர்ஸ்ட் சொல்லல? அப்ப யாக்கோபு அங்க சந்திக்கிறதுக்கு ரீசனே அங்க தசமபாகம் கொடுக்க வைக்கிறதுக்கு இல்ல, பலிபீடத்தை உண்டாக்க. ஆனா யாக்கோபு அர்ப்பணிக்கல. இப்பொழுது அர்ப்பணித்த யாக்கோபு கிட்ட கர்த்தர் சொல்றார் எங்க போனோன்னு. யாக்கோபு என்ன செய்கிறான் தெரியுமா? யாக்கோபு 2-3 வசனங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற எல்லார்ட்டையும் சொல்றார், அந்நிய தெய்வங்கள் எல்லாம் விலக்கி போடுங்க, நாம் எழும்பி பெத்தேலுக்கு போக வேண்டும். 5வது வசனம், பின்பு பிரயாணம் புறப்பட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்னைக்கு ஆண்டவரே நான் எங்க போகணும்னு கேட்கல, சான்ஸை மிஸ் பண்ணான். ஆனால் இப்போ அவனுக்கு ஒரு புதிய தருணம் கிடைக்கிறது. லைஃப்ல ஒரு காரியத்தை இழந்துட்டான், இனி அது முடியாது. ஆனா சான்ஸ் கிடைக்குது. இனியாவது உன் வாழ்க்கையின் பாதை தீர்மானிக்கிறது கர்த்தராக இருக்கட்டும். நான் எங்க போகணும், என்ன செய்யணும், ஆண்டவரே என் முன்னாடி நீங்க என்ன வச்சிருக்கிறீங்க, எது என்னுடைய பாதை? கர்த்தர் சொல்லுங்க, நீ எழுந்து போ, எழுந்து போ. இந்த சான்ஸ் அவன் மிஸ் பண்ண விரும்பல. அவன் புறப்பட்டான். தெரியுமல்லவா, யாக்கோபை கர்த்தர் இஸ்ரவேலாய் மாற்றினார். இஸ்ரவேலை மோசேயை கொண்டு யெஷூரன் என்று அழைத்தார். அந்த யெஷூரனுக்கு சகாயம் செய்ய கர்த்தர் இறங்கி வருகிறார். அவர் யாக்கோபின் தேவனாய் அறியப்பட்டார். எகிப்து தேசத்திலே அவர் சாப்பிட தான் போறார். ஆனால் கை நீட்டி வாங்க வைக்காம கை நீட்டி ஆசீர்வதிக்க வைத்தார். பார்வோனை ஆசீர்வதிக்க வைத்தார். ஒன்ஸ் சான்ஸை மிஸ் பண்ணார், அடுத்து கிடைச்ச சான்ஸை யூஸ் பண்ணிட்டார். அதுதான் யாபோ காட்டின் கரையில் அவருடைய கண்ணீர் அர்த்தமுள்ளதாய் மாறினது. கர்த்தர் அவருடைய வாழ்க்கையில சூரியனை உதிக்க பண்ணினார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தம்பி தங்கச்சி, இப்ப நம்ம ஜெபிக்க போறோம். ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவர் இன்னைக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கிறார். உன் வாழ்க்கையில் பல தீர்மானங்களோடு, பல விருப்பங்களோடு, பல ஆசைகளோடு யாக்கோபை போல நீ இருக்கலாம். இன்னைக்கு கர்த்தர் எப்படி அதற்கு மேலாக கர்த்தர் நின்றாரோ அதே போல நம் மத்தியில் எழுந்தருளி இருக்கிறார். உன்னுடைய அர்ப்பணிப்பில் தான் இருக்கிறது. இந்த பகற்காலத்தை நீ பயன்படுத்த போகிறாயா இல்லையா என்று எல்லாரும் எழுதினக்கலாமா? அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன். ஆவி ஆத்ம சரீரம் சத்தமா பாடுங்க. அப்பா என்னை முழுவதும்
உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தம். அல்லேலூயா. உள்ளம் உடல் எல்லாமே உமக்கு தந்தேனையா. உள்ளம் உடல் எல்லாமே உமக்கு தந்தேனையா. கள்ளங்கபடு இல்லாமல் காத்து கொள்ளுமையா. கள்ளம் கபடு இல்லாமல் ரெண்டு கைகளை உயர்த்தி அர்ப்பணித்தேன் நான். ஆமென். அர்ப்பணித்தேன் அர்ப்பணித்தேன் ஆவி அர்ப்பணித்தேன் ஆவி ஆத்மா சரீரம். பாடுங்க. அர்ப்பணித்தேன் 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 ஆமென் ஆவி ஆத்மா. ஓராலமாமா ஷெலரே. அல்லேலூயா. அப்பா என்னை முழுவதும் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் அப்பா என்னை முழுவதும் glory. எல்லாரும் கண்களை மூடி எல்லாரும் கண்களை மூடி யாக்கோபு போல அந்த யாபோக்காற்றின் கரையில் ஆண்டவர் நான் யாக்கோபுன்னு சொல்லும் போது அந்த இடத்துல அவன் யாருன்னு வெளிப்படுத்துறான். எங்க அண்ணனை ஏமாத்தினவன்பா, எங்க அப்பாவை ஏமாத்தினவன். இந்த நேரத்தில் இந்த ஃபர்ஸ்ட் செஷன்ல நல்ல டைம் இருக்கு. அப்பா கிட்ட உன்னை நீ சொல்லுவியா, நீ யாருன்னு சொல்லுவியா? அப்படி சொல்றவங்க உங்க வலது கரத்தை உயர்த்தி அவன் முடிஞ்ச அப்படி முழங்கால் போடுங்க பார்க்கலாம். அப்படி முழங்கால் போடுங்க முடிஞ்சா. இந்த சான்ஸை நீ மிஸ் பண்ணிட்டு அடுத்த செஷன் கூட இல்லை. நீ பேசு தங்கச்சி. நீ பேச, ஆண்டவர்கிட்ட பேச, வாயை திறந்து பேச, எங்கேயும் பார்க்காத. உன் பக்கத்தில் இருக்கிறவங்க ஒருவேளை சும்மா இருக்கலாம், அதெல்லாம் நீ மைண்ட் பண்ணாத. நீ மிஸ் பண்ணா இழப்பு உனக்கு தான், வேற யாருக்கும் கிடையாது. ஒவ்வொரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம மிஸ் பண்ண இன்னொரு கிருபையினால அவர் இன்னொரு சான்ஸ் தரலாம். ஆனா அந்த மிஸ் பண்ணதுனால வர்ற இழப்புக்கு நாம தான் உத்தரவாதம். ஆண்டவரே இந்த தருணத்தை நான் மிஸ் பண்ணிடக்கூடாதுப்பா. என் வாழ்வின் பாதையை மாற்றி அமைப்பீராக. அப்படி வாயை திறந்து ஆண்டவர்கிட்ட கேளு பார்க்கலாம். வாயை திறந்து ஆண்டவர்கிட்ட சொல்லு பார்க்கலாம். வாயை திறந்து சொல்லு பார்க்கலாம். இயேசுவே என்னை ஆசீர்வதியும்னு சொல்லுங்க. என்னை தொடுங்க ஆண்டவரே. இனி நான் எங்க போனோம், எப்படி போனோம், எப்படி நடக்கணும் ஆண்டவரே, என்னை நீங்க தொடுங்க ஆண்டவரே. எத்தனை பேர் அப்படி கேட்கறீங்க? ஆண்டவரே, நான் சில மனசுல சில எண்ணங்களை, ஆசைகளை வைத்திருக்கிறேன்ப்பா, அது இப்போ உடைங்கப்பா. எப்படி ஆண்டவர் தொட்டார் பாத்தீங்களா? அதுக்கப்புறம் யாக்கோபுக்கு நீ ஓட முடியாது. அவன் நொண்டி நடந்தான். பரவாயில்ல ஆண்டவரே, என் விருப்பங்கள் அல்ல, என் ஆசைகள் அல்ல ஆண்டவர். இந்த சான்ஸை நான் மிஸ் பண்ண விரும்பலப்பா. அப்படி சொல்றவங்க மட்டும் உங்க வலது கரத்தை உயர்த்துங்க பார்க்கலாம். இந்த சான்ஸை நான் மிஸ் பண்ண விரும்பல. அப்படி இன்னொரு ஆளை பார்த்து கை தூக்க கூடாது தம்பி, தங்கச்சி. உன்னால தூக்க முடியல, விட்டுரு. ஆமென். உண்மையா அர்ப்பணிக்கிற சில உள்ளங்கள் இங்கே உண்டு. அவர்களுக்காக தான் இந்த ஜெபத்தை நான் நடத்தி கொண்டிருக்கிறேன். ஆமென். இன்னொரு சான்ஸுக்காக இல்லப்பா, இந்த தருணத்தை நான் மிஸ் பண்ணி நான் சிலவற்றை நான் இழக்க விரும்பல. இழந்தது போதும். நான் இழந்தது நஷ்டப்பட்டது போதும். நீ ஜெபம் பண்ண ஆண்டவர்ட்ட.
தடமாறி போனேனோ. நீ அப்பா கிட்ட பேசு, இது உனக்கான டைம். இந்த டைம் வேஸ்ட் பண்ணாத. இன்னொரு வேளைன்னு இருக்காத. பாவ சேற்றி இன்னொரு வேளை கிடைக்குமான்னு தெரியாது. கரையேற்றதே ஃபர்ஸ்ட் செஷன்ல பரிசுத்த ஆவியானவர் உன் இருதயத்திலே வார்த்தைகளை கொண்டு தைத்திருக்கிறார். பொன்மனம் தந்த சில வார்த்தைகள்னால் உன் இருதயம் குத்தப்பட்டிருக்கிறது. ஏன்னா நீ அவருக்கு வேணும். வாழ்வில் வந்தாரே. ஏசா கடைசி வரை ஏசாதான், ஆனா யாக்கோபு இஸ்ரவேலாய் மாறினான். வாழ்க்கை துளிர்க்க தன்னை தந்தாரே. இந்த சான்ஸ் நீ யூஸ் பண்ணு. அழனோடு தோணுச்சுன்னா நல்ல அழு. விட்டுக்கொடு. யாக்கோபு கெஞ்சினான் இருக்கு பைபிள். யாக்கோபு கெஞ்சினான் இருக்கு. அந்த கெஞ்சினவனை குறித்து கர்த்தர் எப்படி சொன்னார் தெரியுமா? அவன் போராடி மேற்கொண்டான். தேவ சமூகத்தில் அழுகிறவன் தான் போராடுகிறவன். தேவ சமூகத்தில் அழுகிறவன் தான் மேற்கொள்ளுகிறவன். தேவ சமூகத்தில் அழுகிறவன் தான் ஜெயிக்கிறவன். வாழ்க்கை தன்னை தந்தாரே. ஓ பெரும்பாவியாய் பெரும்பாவியாய் நெடுங்காலமாய் உம்மை விட்டு நான் ஓடி போனேன். அழகீனமாய் பலவீனனாய் உம்மில் திரும்பிட நாடினேன். பெரும் பாவியாய் நெடுங்கால உம்மை விட்டு நான் ஓடி போனேன். அப்பா நான் ஓடி போனேன். அழகீனமா எப்படிப்பட்ட ஜெயத்தை நீ பார்க்க வேண்டியவள் தெரியுமா? ஆனா அந்த ஜெயத்தை மிஸ் பண்ணிட்டியே. அந்த வெற்றியை மிஸ் பண்ணிட்டியே. திரும்பிடனா மழை சாரலாய் மழை சாரலாய் இளம் தென்றலாய் என்னை உந்தன் அன்பால் வருடி நில ஓழியா பகலவனா பாதையில் ஒளி தந்தீரே. ஒளி தந்தீரே. ஒளி தந்தீரே. ஒளி தந்தீரே. தடமாறி போனே. ஆண்டவர் உன்னை ட்ராக்ல கொண்டு வரார். கதறி அழுதே ட்ராக்ல கொண்டு வரார். அவருடைய ட்ராக்ல கொண்டு வரார். அவருடைய பாதையில உன்னை கொண்டு வருகிறார். இது உனக்கு கொடுக்கப்பட்டது ஒரு பெரிய தருணம். இது பெரிய தருணம். இது இந்த காலத்தை பிரயோஜனப்படுத்து. இந்த பகற்காலத்தை பிரயோஜனப்படுத்து. எஸ் ஆமென். பாவியனக்காய் தாழ்வில் வந்தாரே. என் வாழ்க்கை துளிர்க்க தன்னை தந்தாரே. வெளிவேஷமாய் வெளிவேஷமாய் உள்ளே பாவமாய் வெள்ளை நீர கல்லறையானே. அகங்காரமாய் ராஜராஜனை உள்ளம் நோருங்கிட நான் நிந்தித்தேன். வெளிவேஷமாய் உள்ளே பாவமாய் வெள்ளை நீர கல்லறையானே. அகங்காரமா ராஜராஜனை நொறுங்கிடனா படுபாதகன் என்னை மன்னித்து. படுபாதகன் என்னை மன்னித்து. தாயை போல தாங்கி போல் தாங்கி பிடி. இந்த பாவியை நல்ல மேய்ப்பராய். இந்த பாவியை நல்ல மேய்ப்பராய்
சேர்த்தீரே. ஆண்டவர் எனக்கு ஏற்கனவே தந்த சில தருணத்தை நான் மிஸ் பண்ணி என் லைஃப்ல நான் சில இழப்புகளையும் தோல்விகளையும் நான் கண்டிருக்கிறேன். அப்படி சொல்றவங்க மட்டும் கையை வெக்கப்படாம தூக்குங்க. அந்த பிள்ளைங்க மட்டும் கொஞ்சம் அப்படி ஃப்ரெண்ட்ல வரீங்களா? குயிக்கா வெக்கப்படாதீங்க, ஃப்ரெண்ட்ல வந்துருங்க. ஏன்னா இன்னைக்கு உன் சரித்திரம் மாற்றி எழுதப்பட போகிறது. என் லைஃப்ல நான் சில இழப்புகளையும் தோல்விகளையும் கண்டிருக்கிறேன். இந்த ஃபர்ஸ்ட் செஷன்ல கர்த்தர் உன்னை அவர் ட்ராக்ல கொண்டு வந்து நிறுத்த விரும்புகிறார். வந்துருங்க. வாங்க தங்கச்சி, ஃப்ரெண்ட்ல வாங்க, கைட் பண்ணுங்க. அதில் நிக்கிறவங்க தம்பிங்க இந்த சைடு அப்படி வந்துருங்க. அப்படி வந்து முழங்கால் போட்டுருங்க. தம்பி கொஞ்சம் அப்படி ஃப்ரெண்ட்ல வந்துருங்க. தம்பி ஃப்ரெண்ட்ல வாங்கம்மா கொஞ்சம். ஏன்னா உன்னை ஒரு ட்ராக்ல இனி நீ மிஸ் பண்ணக்கூடாது. நீ தான் யாக்கோபு. உன்னை ஏசாவை விட அவருக்கு விருப்பம் இல்லை. யாக்கோபு என்னும் பூச்சியே, நான் உன் வலது கரத்தை பிடித்து. வெளி வேஷமா உள்ளே பாவமா, வெள்ளை நீர கல்லறையானே, அகங்காரமா ராஜராஜனை, உள்ளம் நோருங்கிடனா நிந்தித்தே. வெளிவேஷ சமுத்திரம் அப்படியே விட்டு இது யாபோக்காற்றின் கரை. வெள்ளை நீர வாழ்க்கையில இன்னைக்கு பெனியேலின் அனுபவம் உண்டாகிறது. பெனியேலின் அகங்காரமா ராஜராஜனை, உள்ளம் நோருங்கிடனா நிந்தித்தே. அவர் ட்ராக்ல ஒண்ணு நிறுத்துறார். என்னை இது உன் லைஃப்ல எப்படி யாக்கோபுக்கு ஒரு யாபோக்காற்றின் கரை ஒரு பெரிய பிரேக் த்ரூ. இந்த பாவியை நல்ல மேய்ப்பரா விட்டுக்கொடு. அவருக்கு ட்ராக்ல நீ வரணும். அவருடைய ட்ராக்ல நீ இருக்கணும். ஆண்டவரை பார்த்து டச் பண்ணுங்க. ஆண்டவரை ரெண்டு கைகளை வானத்துக்கு உயர்த்தப்பா என்ன தொட்டு. இனி என்னால ஒரு நஷ்டமோ ஒரு இழப்போ ஒரு தடையோ என் குடும்பத்தில் வந்துடக்கூடாது. பொன்மனம் தந்தா இனி நான் ஒரு இழப்பை பார்க்கிற கெப்பாசிட்டி எனக்கு இல்ல. இனி ஒரு தோல்வியை ஃபேஸ் பண்ற ஸ்ட்ரெங்த் எனக்கு இல்ல. என்னை ஆசீர்வதியோ. யாக்கோபை போல கேளு தம்பி, யாக்கோபை போல கேளு தங்கச்சி, என்னை bless பண்ணுங்களா. என்னை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. தாழ்வில் வந்தாரே, இனி ஒரு இழப்பை நான் பார்க்க விரும்பலப்பா. என் வாழ்க்கை துளிர்க்க தன்னை தந்தாரே. வெளிவேஷமாய் உள்ளே வெள்ளை நீர கல்ல. நீ எவ்வளவு பெரிய ஒரு வெற்றியை இழந்திருக்க தெரியுமா? இனி ஒரு தோல்வியை நீ ஃபேஸ் பண்ணிட மாட்டேன்னு தெரியும். இனி ஒரு இழப்பை நீ தாங்கிட மாட்டேன்னு தெரியும். எனவேதான் அப்பா உன்னை கொண்டு வந்திருக்கிறான். நீ தோற்றது போதுங்கிறார். என் ஆவியில நான் ரொம்ப சென்ஸ் பண்றேன். அவர் ட்ராக்ல கொண்டு வந்து நிறுத்த விரும்புகிறார். இதற்கு ஃபைனல் செஷன் தேவை கிடையாது. இந்த ஃபர்ஸ்ட் செஷனே உனக்கு எனஃப். ராஜராஜனை
பங்கிட நான் உனக்கு ஆண்டவருக்கு இடைப்பட்ட நேரம். அவர் வானத்துல நீ கீழே இப்படி இருந்தது போதும். யாபோக்காட்டின் கரையில 2 பேரும் சேர்ந்து இருக்கிறாங்க. பெத்தேலின் அனுபவம் அல்ல இது, பெனியேலின் அனுபவம். இது பெனியேல் எக்ஸ்பீரியன்ஸ். அவர் எங்கேயோ நீ எங்கேயோ. இந்த தருணம் போதும். யாக்கோபை தொட்டது போல இதோ கர்த்தருடைய கரம் உன் மேல, கர்த்தருடைய கரம் உன் மேல, கர்த்தருடைய கரம் உன் மேல. Jesus, Jesus, Jesus. Peniel experience, Peniel experience, Peniel experience, Peniel experience. அபிஷேகம் பெற்ற பிள்ளை அந்நிய பாஷைகளை அர்ப்பணிச்ச பிள்ளைகள் அப்பாடு கதறுங்க. எனக்கு இந்த பெனியல் எக்ஸ்பீரியன்ஸ், நீங்க எங்கேயோ நான் எங்கேயோ என்கிற பெத்தேலின் அனுபவம் தாண்டி Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. அப்படியே விட்டுக்கொடு, அப்படியே விட்டுக்கொடு. உன் லைஃப்ல ஒரு பெரிய காரியத்தை எதிர்பார்த்து அதை மிஸ் பண்ணிட்டு தான் நீங்க நிக்கிறேன்னு எனக்கு தெரியும். அவ்வளவுதான், முடிஞ்சுதா? இல்ல, அன்று சொல்ற இவனை பூச்சியா இருக்கிற நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள எந்திரமாக்குவேன். சில இழப்புகளை கண்டது உண்மைதான், சில நஷ்டங்களை கண்டது உண்மைதான், சில தோல்விகளை கண்டது உண்மைதான். ஆனால் இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்று சொல்லுகிறவர் பாதத்தில் நீ உன்னை விட்டு கொடுத்திருக்கிற கர்த்தர் உனக்கு ஒரு புதிய துவக்கத்தை, கர்த்தர் உனக்கு ஒரு புதிய ஆரம்பத்தை. காரணம் அவருடைய ட்ராக்ல கொண்டு வந்து நிறுத்திவிட்டா. இது உனக்கு ஒரு புதிய துவக்கம், இது உனக்கு ஒரு புதிய ஆரம்பம். நல்ல கைகளை தட்டி ஆமென் என்று சொல்லி நம்பிக்கையோடு தேவனை ஆர்ப்பரி, நம்பிக்கையோடு தேவனை இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை worship him, worship him, Jesus. இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, Jesus. இன்னும் உம்மை ஆராதிப்பே. அவர் நல்லவர், வல்லவர், சர்வ வல்லவர். இயேசு நல்லவர், வல்லவர், சர்வ வல்லவர். இயேசு நல்லவர், வல்லவர், சர்வ வல்லவர். இயேசு நல்லவர், வல்லவர், சர்வ வல்லவர். இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் ஆராதிப்பே, இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே. நம்பிக்கையாவுமே இழந்தாலும் எல்லாமே முடிந்தது என்றாலும், நம்பிக்கையாவுமே இழந்தாலும் எல்லாமே முடிந்தது கைகளை உயர்த்தி நம்பிக்கையோடு சொல்லுங்க. எந்தன் கல்லறையில் கல்லை புரட்டிடுவி, என்னை மாறுபடி செய்வி. எந்தன் கல்லறையில் கல்லை புரட்டிடுவி, என்னை மாறுபடி உயிர் தேடும் செய்வி.
worship பண்ணுங்க. எல்லாரும் சேர்ந்து worship பண்ணுங்க. இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் ஒரு விஷயம் கூட நம்பிக்கை யாருமே இழந்தாலும் நம்பிக்கை யாருமே இழந்தால் நீ ட்ராக்ல வந்துட்ட தங்கச்சி எல்லாமே முடிந்தது எல்லாவற்றையும் புதிதாக்குகிறார். இனி நீ சவுலாய் என்று அறியப்பட போகிறார், பவுலாய் அறியப்பட போகிறார். எல்லாமே முள்ளாய் இருந்த உன்னை, ஆமென், முள்ளாய் இருந்த உன்னை கர்த்தர் தனக்கு மகிமையாய் வைக்கப் போகிறார். மகிமையாய் வைக்கப் போகிறார். Glory. மறுபடியும் உயிர் தெழும்ப செய்தி எந்தன் கல்லை Yes, yes. நான் மறுபடியும் உயிர் தெழும்ப செய்தி இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன், இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். Hallelujah, 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 இஸ்ரவேலை மாற்றிவிட்டார். இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் பண்ணுகிறவருக்கு மகிமை செலுத்துங்கள். hallelujah, 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 அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த உன்னை கர்த்தர் திரும்ப உயிர்ப்பித்து உன்னை பெருகப்படுத்தி உன்னை மறுபடியும் தேற்றுகிறார். உன்னை மறுபடியும் தேற்றுகிறார். உன்னை தேற்றப்படுகிறார். hallelujah, 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 hallelujah. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.